வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உள்ளம் பண்பட என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக நாம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதல்வர் அவருடைய சத்தியமூர்த்தி பெங்களூரிலிருந்து ஆலியா ஜூம் இணைப்பின் மூலம் இணைந்துள்ளார்கள். ஐயாவின் சிந்தனைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் 32 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக சமுதாய சேவா சங்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு மனவளக்கலை தொண்டினை சிறப்பாக குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். பெங்களூர் மல்லேஸ்வரம் ஸ்கை அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலராக சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். ஐயா அவர்கள் கோவையில் பிறந்து கல்வி பயின்றார்கள். மேலும் டிபார்ட்மெண்ட் பேஸில் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர் திரு முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களோடு 5 ஆண்டுகள் பணிபுரிந்த அனுபவம் பெற்றவர்கள். தொடர்ந்து ஐயா அவர்கள் LNT நிறுவனத்தில் பணியாற்றிருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் சிங்கப்பூர், துபாய், வெளிநாடுகளுக்கு சென்று மனவளக்கலையை சிறப்பாக பரப்பியிருக்கின்றார்கள். தொழிலாளிகள், கல்லூரிகள் மற்றும் நிறுவனங்களிலே குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ற தலைப்பிலே சிறப்பானதொரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வகுப்புகள் நடத்தி வேதாத்திரியத்தை மக்கள் அனைவருக்கும் பரப்பி வருகின்றார்கள். ஓசூரிலே வேதாத்ரி எஜுகேஷன் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் வெற்றி என்ற நிறுவனத்தை நிறுவி அதன் மூலமாக ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் கொடுத்து வெற்றிகரமாக நடத்தி வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் உடைய ஐயா அவர்களை உங்களின் சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று உள்ளம் பண்பட என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்க வேண்டுமாய் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. என் அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்களுக்கும் ஏனைய அறங்காவலர்களுக்கும் என்னுடைய இனிய அன்பு உள்ளங்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலையினர்களுக்கும் ஏனைய அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உள்ளம் பண்பட என்கின்ற தலைப்பிலை இந்த சிந்தனையை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வாழ்க வளமுடன். உள்ளம் பண்படணும். அப்ப உள்ளம்னா என்ன? இத எப்படி சொன்னாங்கன்னா, அறிவு, நினைவு, உணர்ச்சி, மனத்திடம், கற்பனை, சிந்தனை போன்ற நேரடியான பொருள்களால் பிரதிநிதிப்படுத்தப்படாத கூறுகளானது உள்ளம் என்பதால் நம் முன்னோர்கள் உள்ளத்தை மனம் என்றும் சிந்தை என்றும் கூறினார்கள். கவனிச்சு பாருங்க. உள்ளம் உள் உணர்வே ஆகும். அதாவது உள்ளுணர்வு என்பது அறிவு, நினைவு, உணர்ச்சி, மனத்திடம், கற்பனை, சிந்தனை ஆகியவற்றின் கூட்டாகவே வெளிப்படுகிறது. இன்னும் அப்போ அத இன்னும் எந்த நிலையில எது நிலையற்றது, எது நிலையானது என்ற உண்மை உணர்வுக்கு வருவதே தெளிவு. நம்ம எவ்வளவு வேணா படிக்கலாம், எவ்வளவு பேசலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம் அதை பத்தி. ஆனா நடைமுறை வரணும், சாதனை மார்க்கம். அப்பதான் அந்த மனத்துல தெளிவு வரும். அப்ப மனத்துல தெளிவு வர வேண்டும் எனில் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணுங்க. virtuous way of living. ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். அப்போ அஞ்ஞானம் என்னும் இருள் விலகி அறிவு தன் யதார்த்த நிலையை அடைகிறது. இதுவே ஞானம். அதான் அறிவேதான் கடவுள் என்று சொன்னார்கள் அறிஞர்கள். அப்போ இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, அறிவை அறிவால் அறியாத நிலையில் உள் உணர்வை உணராமல் அறியாமையிலே உலர்கிறான் மனிதன். He is suffering.
அப்போ என்ன பண்ணணும்? நிலையான மெய்ப்பொருளை அல்லது இப்ப நிலையற்ற மெய்ப்பொருளை மறந்து நிலையற்ற உடல் மீது பற்று கொண்டு உழல்கிறது மனம். அப்ப தன்னை அறியாத வரையில் தான் அது மனங்க. தன்னை தெரிந்த நிலையில் அது தெய்வமா மாறிடும். அப்ப அறிவே கடவுள், அறிவே தெய்வம். அறிந்து விட்டால் அது சிவம், ஸ்டாட்டிக். உள்ளே சிவம் உரைகின்ற வரைதான் உடல். உயிர் இருக்கிற வரைக்கும் தான் சிவம். இல்லை என்றால் அது வேற பேரு. சிவம் போனால் சவம். சிவனே சீவன், சிவனே சித்தம், சித்தமே அறிவு, அறிவே கடவுள், தெய்வம். இப்போ இதுல வாழ்க்கையின் நோக்கம், அப்ப இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னா, வாழ்க்கையின் நோக்கம் தெரிஞ்சாதான் பண்படும். பண்பட்ட வாழ்க்கை மனம் பண்படதான் வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் அறிந்து உயர்ந்து உன்னதமான நிலைக்கு போகணும். அதுக்குதான் நம்ம இருக்கோம். உண்மையில நம்ம எல்லாருமே தெய்வம் தான். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? உடல், புத்தி அதெல்லாம் தான் நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்லைங்க. அதனால வாழ்க்கையின் நோக்கத்தை நோக்கிய பயணத்திலே இப்பவே ரைட் நவ் வேக் அப். விவேகானந்தர் சொல்ற மாதிரி எழுந்திரு. உன்னுடைய அத்தியாவசியமான இயல்பான மகிழ்ச்சி, அமைதி மற்றும் ஞானத்தின் வாழ்க்கையில் நுழையுங்கள். மனவளக்கலை எல்லாம் நம்ம இருக்கோம். இப்ப வாழ்க்கையின் குறிக்கோள் கடவுளை உணர்தல். இதை ஒருபோதும் மறக்க வேண்டாம். இட் இஸ் அவர் பர்த் ரைட், நம்மளுடைய பிறப்புரிமை. never forget this. அப்ப வாழ்க்கையின் நோக்கத்தை மனதுல எந்த ஒரு செயல் செய்யறப்பவும் இதை அடிப்படையா வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பப்போ நம்ம நிலைமை மாறுறது, பேலன்ஸுக்கு வந்துட்டே இருப்போம். உள்ளம் பண்பட இது ரொம்ப உதவியா இருக்கும், வாழ்க்கையின் நோக்கத்தை வச்சுட்டோம்னா. இப்போ சார், அப்ப எனக்கு இந்த வாழ்க்கையின் நோக்கத்துல இருக்கிறதுக்கு எனக்கு அருகதை இருக்கா? டு ஐ டிசர்வ்? நான் பாக்கியசாலியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேத நூல்கள் என்ன சொல்லுது? ஒரு 3 கொள்கைகளை சொல்றாங்க. மிக உயர்வான 3 கொள்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல், we are all blessed அப்படிங்கிறதுக்கு, பாக்கியசாலிகள்ங்கிறதுக்கு, கிடைப்பதற்கு அரிய மனித பிறவி, அரிதறிது மானிடராய் பிறத்தல் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ எஸ், the first one we got it, கிடைச்சாச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை உண்மையை புரிந்து கொள்வதற்கான ஒரு இணைப்பு. அந்த கிடைத்த அந்த இணைப்பை ஆர்வத்தோடு, முயற்சியோடு, விடாமுயற்சியோடு பின்பற்றுதல். அது எல்லாமே நம்மளுக்கு இருக்கு பாருங்க. எல்லாமே இணைப்புல இணைந்திருக்கோம். எவ்வளவோ ஒரு இதற்கு நடுவுல விடாம காலையும் மாலையும் நம்ம இந்த ஆன்மீக பயிற்சியில பங்கு கன்று அந்த தத்துவ அறிவை வளர்த்துக்கிற பாதையில இருக்கோம். அப்போ எகெயின் வேத நூல்கள் சொல்றது இரண்டாவது கொள்கையும் நமக்கு கிடைச்சிருச்சு. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆன்மீக பயிற்சிக்கு வந்தாச்சு, நம்மளை இணைச்சிருக்கோம். அத சரியான வழியிலே நம்மளை கூட்டிட்டு போய் அந்த இறைநிலை உணர்வதற்கான the purpose of life, வாழ்க்கையின் நோக்கத்தை அடைவதற்கான வழியை காட்டுவதற்கு ஒரு உண்மையான குரு வேணும். the one who can guide us to realize self and God. அந்த உண்மையான குரு நமக்கு கிடைச்சாச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே மனவளக்கலைக்கு வாழ்ந்த இளைஞர், அவங்க எல்லாமே blessed souls. புண்ணியம், கொடுப்பினை, இது எல்லாமே பாக்கியசாலிகள் தான். மூணுமே நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ கிடைத்ததை கெட்டியா பிடிச்சுக்கலாம், அதை பின்பற்றலாம். சாமிஜி இத உள்ளம், அறிவு, மனம்ங்கிறத எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. இப்போ மனம் பண்படும் போது உயர்ந்த மனை அழுத்த இயக்கத்துல இருந்து பீட்டா டு ஆல்பா, ஆல்பா டு தீட்டா, தீட்டா டு டெல்டா அப்படிங்கிறத மனம் பண்படுறதுக்கான ஒரு எளிய முறை குண்டலினி யோகத்துல சொல்றாரு. பீட்டா வெளிமுகத்திலிருந்து உள்முகம்,
அப்புறம் அப்படியே தீட்டா டெல்டா. இதுல மனம், புறமனம், பீட்டா வேவ், ஞான இந்திரியங்களை வெளிமுகமா கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து பலறது எல்லாமே புறமனம். அப்போ புறமனத்திலிருந்து நம்ம உள்ள வர்றோம். பீட்டால இருந்து 18 to 13 ஃப்ரீக்வன்சிக்கு வர்றோம். நடுமனம், அத சித்தம். கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது, நான் தவறான வழியில போயிட்டு இருக்கேன். நடுமனம், இந்த சித்தம் என்ன சொல்லுது, இது எல்லாப்பா இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்றப்போ அது நடுமனம். நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே பதிந்து இருக்கிறது நடுமனம். ஆல் அவர் எக்ஸ்பீரியன்சஸ் நடுமனம் சொல்லுது, அது சித்தம். அப்போ அதுக்கு உள்ள இன்னும் அடிமனதிலிருந்து இது அல்ல, நீ இப்படி பண்ணக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு புத்தி சொல்லுது. ஏய் பரவாயில்லையே, புத்தி இருந்தா பொழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அது கருமைய பதிவு, அடிமனம். அப்போ புறமனம் ஹையர் ஃப்ரீக்வன்சி, நடுமனம் 8 to 3 ஃப்ரீக்வன்சிக்கு உள்ள வருது சித்தம். அப்போ அடிமனத்துல இருந்து ஆழ்மன பதிவுகள்ல இருந்து அந்த கருமைய பதிவு வெளிப்படுது. இப்படி இல்ல, இப்படி இருக்கு, உன்னை மாத்திக்கோங்குது. எப்போ இன்னும் உள்ள போக போக அந்த இறை நிலைங்கிற அந்த இணைப்புக்கு போக போக, துரியாத நிலைக்கு போக போக அறிவு, உள்ளம், ஆன்மா. அத உள்ளம்ங்கிறதுக்காக பாருங்க, உள்ளம் அந்த லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சிக்கு போடுறப்ப உள்ளம், இறைநிலை, அறிவு, இதெல்லாம் தான். அப்போ புறமனம், மனம் 3 விதத்துல இயங்குது. புறமனம், நடுமனம், அடிமனம். அடுத்தது இறைநிலை, அன்கான்சியஸ் ஸ்டேட்னு சொல்லுவோம். அதை நம்ம வேற மெடிக்கல் சயின்ஸ்ல வேற மாதிரி சொல்லுவாங்க. இயக்கம் இல்லாத மனம் அலையாத நிலை, நிலை பெற்ற நிலை, இறைநிலை. அப்போ blessed are the pure in heart, for they shall see God. பியூர் ஹார்ட்ல தாங்க இறைவனை பார்க்க முடியும். அப்பதான் எதையும் தாங்கும் இதயம் கிடைக்கும். இன்னா செய்தார்க்கு இனியவையே செய்யும் அந்த பண்பு வரும். அப்போ பண்பட புறமனம், நடுமனம், அப்போ மனம், சித்தம், புத்தி, அறிவு, உள்ளம்ங்கிற வர்றப்போ அந்த உள்ளம் பண்பட இறைநிலையோடு ஒட்டி இயங்கும் போது அப்ப அந்த இறைநிலைக்கான அன்பும் கருணையும் பிரதிபலிக்கும். அப்போ உள்ளம் பண்ப நாம் நம் உள்ளிருக்கும் இறைநிலையை வெளிப்படுத்த உள்ளம் பண்பட வேண்டும். அதுக்குதான் ஒரு அருமையான தவத்தையும் தத்துவ விளக்கங்களையும் சாமிஜி வழிவகுத்து கொடுத்திருக்காரு. சரி, இப்போ நம்ம வாழ்க்கை உள்ள இயற்கை இயல்பான ஒரு சம்பவத்துக்கு போலாம் பாருங்க. கர்மா மற்றும் யானை இயந்திரங்கள் நம்ம என்ன செஞ்சாலும் உள் மனதை கேட்டுதான் சொல்லும். பாருங்க, உணவு சாப்பிட போறோம் அப்படின்னு அந்த உணவை பாக்குறப்போ அந்த உள் மனம் சொல்லுது, ஏய் இந்த உணவை சாப்பிடாத, இது அன்னைக்கு சாப்பிட்டு உனக்கு உடம்பு கெட்டு போச்சு, வேண்டாங்க. ஒரு உடைய பாக்குறோம், வேண்டாம் இந்த உடை எனக்கு நல்லா இல்ல, நோ ஐ டோன்ட் லைக் இட். பொருள்கள், நோ என்னோட தகுதிக்கு அதுக்கும் நான் இந்த உணவை சாப்பிட, இந்த பொருளை எனக்கு தேவை, இது ரொம்ப சீப்பா இருக்கு, எனக்கு தேவையில்லை, இதுதான் எனக்கு தேவை. அப்போ சில குணத்தை பாக்குறப்போ என்ன சொல்றான், ஐ டோன்ட் லைக் இட், ஐ டோன்ட் லைக் திஸ் கேரக்டர், ஐ லைக் ஒன்லி திஸ் அப்படிங்கிறோம். சில மனிதர்களை பாக்குறப்போ ஐ டோன்ட் லைக் ஹிம், என்ன இப்படியா இருக்காங்க, என்னமோ ஒரு மேபி ஒரு ஞான மார்க்கமோ ஏதோ ஒரு மார்க்கத்தை போய் படிச்சுக்கிட்டாங்க, என்ன தெரிஞ்சிட போறாங்க அப்படிங்கிறது எல்லாம். நீங்க நெகட்டிவ பாக்குறப்போ உள்ளம்தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற நிலைமைதான், உள்ளத்தின் நிலைமைதான் இந்த உணவு எனக்கு தேவையில்லை, இந்த உடை எனக்கு பிடிக்காது, இந்த பொருள் எனக்கு தேவையில்லை. குணம், மனிதர்கள் எல்லாமே உள்ளத்தின் நிலைதான் தீர்மானிக்குதுங்க. நோ, இப்ப பாருங்க, உள்ளத்தின் நிலை எப்படி இருக்கோ அதப்படிதான் உணவு, உடை, பொருள்கள், மனிதர்களை தீர்மானிச்சிருக்கு. உள்மனத்தை கேட்டு இப்போ உள்ளம் பண்படுது,
மனவளக்கலைக்கு வந்தாச்சு, கூடமா மாத்திக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். உள்ளம் பண்படுது, மனிதன் பண்படுகிறான். இப்ப பாருங்க, அதையே பாருங்க, ஏன் இந்த உணவு நல்லது தானே, சாப்பிட முடியும், எளிமையான உணவு, எளிமையான உடை, நல்லா இருக்கே, இந்த ஆடம்பர பொருள்கள் எல்லாம் எனக்கு தேவையா? ஆசை சீரமைக்கிறோம், பண்படுது, குணநல பேரு. அப்போ இந்த மனிதர்கள் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப பிடிக்கல, இப்ப ஏன் பிடிச்சிருக்கு? உள்ளம் பண்படும் போது என்ன ஆகுதுங்க? உண்மை, இந்த உண்மையை நாம் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். பிடிக்காததெல்லாம் பிடித்தவையாக மாறிடுது பாருங்க. அப்போ உள்ளம் பண்பட்ட நிலையில் மனிதன் பண்படுகிறான், உண்மையை தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்கிறான், அமைதியான வாழ்க்கை வாழத் தொடங்குகிறான். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ ஒரு சின்ன உதாரணம், வீட்டுல ஒரு நகைப்பெட்டியில நிறைய நகை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க? அந்த நகைப்பெட்டியை பூட்டியாதான் இருக்கும். அது ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கும். பீரோக்குள்ள ஒரு ஹிடன் லாக்கர்ல இருக்கும். வீட்டை விட்டு வெளியேறப்ப அந்த 3 ஹிடன் லாக்கர், அப்புறம் வெளியில லாக்கர், வீட்டு லாக்கர் எல்லாத்தையும் 2 தரம் செக் பண்ணிட்டு தான் வெளியில போறோம். வெளியில போய் வேலையை முடிச்சுட்டு திரும்பி ஓடி வந்த உடனே எல்லாமே பூட்டை இழுத்து பாக்குறோம் சரியா இருக்கான்ட்டு. அப்போ ஒரு பேரழிவு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நீரோ இல்ல நெருப்பாலையோ அழிவு வர்றப்போ உடனே முதல்ல எல்லாத்தையும் திறந்து அடிச்சு பிடிச்சு அந்த பெட்டியை தூக்கிட்டு வெளியில போறோம். வேற எதையும் எடுக்கலன்னா அதை எடுத்துட்டு போறோம். ஏன்? வாய், அது மிகவும் விலை உயர்ந்தது, இதை வச்சுட்டு என்னோட மற்ற வாழ்க்கையை ஓட்டிடலான்னு நினைக்கிறோம். அதே மாதிரிதாங்க இந்த மனித மனமும் மதிப்பு மிக்கது. அந்த மனம் பண்படும் போது you live and lead a blissful life, ஆனந்தமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். அப்போ மனித மனம் மதிப்பு மிக்கது, அதை பண்பட செய்ய வேண்டும். இதத்தான் ஞானமும் வாழ்வுல சாமிஜி வருங்க கவிதை, அந்த கவிதையில சாமிஜி என்னென்ன சொல்லியிருக்காரு? கவிதை 11, காலத்துக்கேற்ற பண்பாடு. விஞ்ஞானம் உயர்ந்துவிட்ட இக்காலத்தில் வினை விளைவே இன்ப துன்பமாய் என்றும் காணும் இஞ்ஞானமே வாழ்வின் பண்பாடாக எங்கும் பரப்புவதே சிறந்ததாகும். அந்த மாதிரி நிறைய கவிதைகள் சொல்லி இருக்காருங்க. அதுல பாருங்க, கவிதை 245 சிறந்த பண்பாட்டுல என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஞானமும் வாழ்வும்ல, பழக்கம் என்னும் பழமை என்னும் பகுத்தறிவு கொவ்வா பல செயல் கடமைகளை மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம். ஒழுக்கமது துன்பமெழா அளவும் முறையோடு உணர்ச்சிகளை சீர் செய்து வாழும் முறையாகும் அப்படின்னு சொல்லிட்டே வராருங்க. அப்போ இல்லறத்தின் நோன்புல கூட கவிதை 280, 288 எல்லாம் சாமிஜியும் இந்த பண்பாட்டு கல்வியிலையும் சொல்லியிருக்காரு. பண்படுறதுக்கான எல்லா வழிமுறைகளும் கொடுத்திருக்காரு சாமிஜி. இன்னும் சில மகான்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாங்க. பாரதியார் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பீரங்கிகளும் சப்மரீன்களும் நாகரீகத்துக்கு அடையாளம் அல்ல, நிலக்கரி சுரங்கங்கள் ஆகாச வெடிகுண்டுகள் அபிவிருத்தியின் லட்சணம் அல்ல. இவையெல்லாம் பாருங்க, மனிதனுக்கு பலம் நம்ம நினைக்கிறோம், துணையா இருக்குன்னு நினைக்கிறோம். இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் எல்லாம் பண்ணிட்டோம். ஒரு சில வினாடிகளில் அடுத்த தலைநகரை அழிக்கக்கூடிய பெரிய பாலிஸ்டிக் மிசைல் எல்லாம் பண்ணிட்டோம். இதனால என்னாச்சுங்க? இன்னைக்கு மனிதனுக்கு பகை. மனிதனும் அவனுடைய நாகரீகத்தை அழிக்கும் குணமுடையதாகத்தான் இருக்கு. இந்த இவ்வளவு பாலிஸ்டிக் மிசைல் எல்லாம் வச்சு கண்டத்தையே அழிக்கிற அளவுக்கு திறமை வாய்ந்த இந்த விஞ்ஞான அபிவிருத்தியினால ஒரு கொரோனான்னு வந்துருச்சு பாருங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி, அதை நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே. விஞ்ஞானம் இந்த வாழ்க்கைக்கு அற்புதமா வளர்ந்திருக்கு பாருங்க. ஒண்ணுமே இல்ல,
அப்போ மனித உள்ளம் பண்பாடு வளரவில்லையே, ரொம்ப ஆதங்கமா சொல்றாருங்க. அப்பவே சொல்லியிருக்காரு, இன்னைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்னமும் நாம் அனைவரும் மனித குலம் விலங்கு நிலையிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து மாறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளம் பண்பட வேண்டும். உள்ளம் பண்படும் போதுதான் மனித சமுதாயத்துக்கு உயர்வுண்டு, உய்வுண்டு. பாரதியார். அடுத்தது பாருங்க, குறுந்தொகையில தலைவனும் தலைவியும் திருமணமாகிறதுக்கு முன்னாடியே காதல். அப்போ தலைவிக்குமே ஒரு பயம் இருக்கும், ஒருவருக்கொருவர் வாழ்க்கை அமையுமா, இது நடக்குமா. அப்போ அந்த தலைவிக்கு எப்பவுமே ஒரு சத்தம் கேட்டா பயம், இருட்டுல ஆந்தை அலர் பயம், அப்படியெல்லாம் பயத்தோட தலைவனுக்காக ஏங்கி வாழ்க்கையின் திறப்பா நடக்குமான்னு நினைக்கிறாங்க. அப்ப 2 பேத்துக்கும் திருமணம் ஆயிடுது. அப்போ மனம் பண்படுது. மனம் பண்பட அந்த தலைவிக்கு அச்சம் அகன்று போகுது. தன்னுடைய பொருள் நாடு திரைகடலோடியும் திரவியம் தேடுன்னு செல்றப்போ அங்க அச்சம் அகன்று அஞ்சாமை மிகுந்து அவன் வழி துன்பத்தை தாங்கும் ஆற்றலையும் பெருக காணலாம். எதுக்கும் பயந்துக்கிறது இல்ல, அஞ்சா நெஞ்சம் அந்த பெண்கிட்ட வந்துருதுங்க. அச்சம் குடிகொண்டிருந்த நிலையும் அது நீங்கி அஞ்சாமை வந்திருந்த நிலையும் அவளாலே நினைத்து இந்த பாடல் ஒண்ண பாடுறாங்க குறுந்தொகையில. அப்போ மனம் பண்பட அச்சம் அகன்று அஞ்சாமை மிகுந்து வாழ்க்கையில எந்த துன்பத்தையும் தாங்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாயிருது இந்த குறுந்தொகையில. அதே மாதிரி பிசிராந்தையார் குடிமக்கள் கொடுமைப்படுத்தி அதிக வரையை தாண்டினான். விளைந்த நெல்லை அறுத்து அரிசியாக்கி உணவு கவலமாக்கி ஊட்டினால் அது யானைக்கு உணவாக பல நாட்கள் வரும் அப்படின்னு நீங்க நம்ம ரீசெண்டா கூட நம்மளுடைய இதுல நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட நீங்க சொல்றதை கேட்டிருக்கலாம். நம்ம பைனான்ஸ் மினிஸ்டர் சொல்றதை அதை ரொம்ப ஒரு பெருமையா நம்ம சொல்லிக்கிட்டோம். இப்ப நெல் வயல்ல ஒரு யானை புகுந்து தின்னா என்ன ஆகும், காலை மிதிச்சு நிறைய உணவெல்லாம் அழிஞ்சு போகும். இந்த ஓமையை பக்குவமா அதை யானைக்கு அதை அறுத்து உணவா கொடுக்கிறப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம்ங்கிற அந்த மன்னனுடைய உள்ளம் பண்படும் போது, ஒரு தலைவனுடைய உள்ளம் பண்படும் போது என்ன ஆகுதுங்க, மக்களும் அமைதியாக ஆனந்தமாக வாழ்வர். அப்போ இந்த கௌதம புத்தருக்கும் ஒரு தேரோட்டிக்கும் ஒரு நிலைமை. அப்போ 2 பேரும் தன்னோட நாட்டு விட்டு வெளியில போறாங்க, யாருக்கும் தெரியாம 2 பேரும். அப்போ ஒரு நாள் பிளான் பண்ணி வச்சப்போ அவருக்கு ஒண்ணுமே தெரியறது இல்ல. அன்பிளான்டா ஒரு நாள் தேரோட்டி கூட வெளியில போறாரு, யாருக்கும் தெரியாம. அப்போ ஒரு மாற்று வேதம் அணிஞ்சுன்னு வச்சுங்க, எல்லோருக்கும் முதுமையை பாக்குறாரு, எல்லோருக்கும் முதுமை வரும். அப்ப தன்னையே கௌதமர் பாத்துக்கிறார், ஓ எனக்கு முதுமை வருமா. உடல் நலம் இல்லாம ஒருத்தரை பாக்குறாரு, இது என்னன்னு கேக்குறப்போ இது யாருக்குமே ஏறலாம். அப்போ தனக்கும் உடல் நலம் இல்லாம போயிருமா, வியாதி எல்லாம் வந்துருமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் டிசீஸ், ஓல்டேஜ். 2வது இன்னும் கொஞ்சம் தூரம் போறப்போ பிணத்தை எடுத்துட்டு போறாங்க, அது என்னன்னு கேக்குறாரு. இறந்து விட்டாருங்கிறாரு. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு தேரோட்டி கிட்ட கேக்குறப்போ, இறந்துட்டாரு, உயிர் உடம்புல இருந்து பிரிஞ்சிருது, அது சவம், அதனால ஒரு பயனும் இல்லை. அப்ப இது யாரும் இந்த விதிவிலக்கு இல்ல, அனைவருக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு தேரோட்டி. அப்போ டிசீஸ், ஓல்டேஜ் அண்ட் டெத் இதை புரிந்து இந்த 3ஐயும் தாண்டி போகணும்ட்டு சொல்லிட்டு ஒரு கௌதமர் என்ன பண்றாருங்க, விடாமுயற்சியோடு இதை தாண்டி கடந்து செல்ல என்ன தேவை அப்படிங்கிற தேடல்ல தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிறார். அதே மாதிரி சாமிஜி 40 ஆண்டு காலம்
தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு விடாமுயற்சியில நமக்கு இந்த காயகல்ப யோகத்தை கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாம் ஆர் வி ஃபாலோவிங் இட், ஆர் வி பிராக்டிசிங் இட் கதை கேட்டு இந்த விடாமுயற்சி 40 வருட காலம் தனி மனிதனால் இருந்த கிடைத்த ஒரு பெரும் பொக்கிஷத்தை நம்ம என்ன பண்றோம்? நாமும் அதை கற்போம், கடைபிடிப்போம், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அந்த விடாமுயற்சி தேவை. அதுக்கு உள்ளம் பண்படணுங்க. அதே மாதிரி குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, மனம் பண்படணும். குற்றத்தை சுற்றம் இல்லை. அத சாக்ரட்டிஸ் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை பாருங்க. ஒரு நாள் சாக்ரட்டிஸ் உட்கார்ந்து அமைதியா பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு நண்பர் வராரு. உங்க கூட நான் கொஞ்சம் பேசணும். என்ன பேச போறீங்க? யார பத்தி பேச போறீங்க அப்படின்னு கேக்குறப்போ, உங்களை நண்பரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும். அப்படியா? என்னுடைய நண்பனை நீ விமர்சிக்கிறேன்னு வந்திருக்கேன்னா நான் ஒரு 3 கேள்விகளை உன்னை முதல்ல கேட்கிறேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. சரி அப்படிங்கிறாரு. நீ கேட்கும் நீ பேச போகும் அந்த நண்பரை பற்றி யாருக்கும் பயன் இல்லாமல் இருக்குமா? ஆமாங்க. சரி, முதல் கேள்வி. அப்புறம் நீ கேட்கும் அல்ல இந்த நபரின் பற்றி நீ சொல்லும் அந்த விஷயம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம் இல்லைங்க. 2வது கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டாரு. 3வது, இத நீ நேரடியா பார்த்தியா? அந்த நண்பரை பற்றி சொல்ற நிகழ்ச்சிகளை, என்ன குற்றங்களை சொல்றையோ நீ நேரடியா பார்த்தியா? இல்ல. அப்ப யாருக்கும் பயனில்லாத நல்ல விஷயமும் அல்லாத நேரடியாக நீ பார்க்காததை என்னிடம் நீ சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ இந்த உலகத்துல சிறு தவறுகள் கூட செய்யாத மனிதர்களே இல்லை. அப்போ என்ன மாதிரி குற்றம் செய்திருந்தார்கள் கூட மனநிலை, அவனுடைய பாரம்பரியம், தன்னுடைய ஒரு குற்ற வினைப்பதிவு வெளிப்படுது. இருபால இருக்கும். அப்போ மன்னிக்க முடியாத குற்றம் என்று எதுவும் இல்லை. அதுக்குதான் 13 வருடம் தண்டனை அனுபவிச்சு வெளியே வந்துடுறாங்க. இப்போ மன்னிக்க முடியாத குற்றம் எதுவும் இல்லை அப்படிங்கிறப்போ வார்த்தைகளால் எதுக்கு அந்த மாதிரி விஷயங்களை பேசணும்? நல் உறவையும் நட்பையும் எதுக்கு இழக்கணும்? இப்ப மனம் பண்படும் போது குற்றத்தை பார்க்க மாட்டோம். நல்ல வார்த்தைகளால் பேசி நல் உறவையும் நட்பையும் தக்க வச்சுக்குவோம். இப்போ இத நம்ம வாழ்க்கையில அப்ளிகேஷனா கொண்டு போய் பார்க்கலாங்க. முதல்ல இந்த உள்ளம் பண்பட சிறு குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு அதிகாலையில் எழுந்திரு, காலையில் சீக்கிரம் எழுந்திருங்கன்னு அழகா சுவாமிஜியும் சொல்லியிருப்பார். அதிகாலையில் எழுந்திரு. உணவு பல்லை துலக்கிக்கோ, அதெல்லாம் நம்ம சொல்றோம். தட்டை சாப்பிட்ட உணவு தட்டை சுத்தம் செய்து வைக்கவும். எல்லா பொருள்களையும் எடுத்த இடத்தில் சரியாக வச்சிரு. எப்பவும் தைரியமாயிரு. அனைவருடனும் அன்பாக நட்பாக இருக்கும் ஒரு நபராக நீ இரு. அப்போ தண்ணீர், உணவை மற்றும் வரம்பும் மற்றும் அளவு முறையோடு பயன்படுத்து. விளையாடும் போது விளையாடு, படிக்கிறப்ப படி. ஒர்க் வைல் யூ ஒர்க், பிளே வைல் யூ பிளே. தட் இஸ் த வே டு பி ஹாப்பி அண்ட் கே. சொல்லித்தரோம். உனக்கு கிடைத்த எதையும், பொருளையும், அறிவையும், உணவையும் பகிர்ந்து கொண்டு அக்கறையுடன் இருங்கள் இப்படின்னு தான் சொல்லி தரணும். ஆனா பி பாசிட்டிவ், நேர்மறையான எண்ணங்களை தான் சொல்லணும். ஆனா இதை விட்டுட்டு சோம்பேறி, காலையில எந்திரிக்கிற நேரத்தை பாரு, தட்டை நான் கழுவி வச்சுக்கோறேன், நீ நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னா அங்க சோம்பேறித்தனம் வளருது. சரி கண்ணு நீ போ, நான் பாத்துக்கிறேன். சோம்பேறித்தனத்தை வளர்த்துற மாதிரி இருக்கும். யூ ஆர் நாட் ஹெல்பிங் யுவர் சைல்டு டு லிவ் அண்ட் லீட் ஒரு டிசிப்ளின்டு லைஃப நம்ம அமைத்து கொடுக்கறது இல்லை. அதுக்கு அதை பார்த்தெல்லாம் பயந்துக்காத அப்படின்னு சொல்லக்கூடாது. தைரியமா இருன்னு சொல்றோம். எல்லாம் நம்ம எண்ணம், சொல், செயல்ல, எண்ணத்துல கூட சொல்லால செயல்ல எப்படி இருக்கணும்? பாசிட்டிவான தான் சொல்லி தரணும். தைரியமா இருன்னு சொல்லணும்.
பயந்துக்காத. அங்கெல்லாம் போறாங்க, அவங்களுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. பயம்ங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாதுங்க. அனைவருக்கும் அன்பாக இரு அப்படிங்கிறப்போ இந்த பாசிட்டிவ் சொல்லி தரணும். தண்ணீர், உணவு மற்றை எவ்வளவு தூரம் அளவு முறையோட பயன்படுத்துங்கிற சொல்லி தரணும். அப்ப இந்த விளையாட்டு உனக்கு வேண்டாம், இது வேண்டாம், படி. இப்ப படிக்கிறப்போ படிக்க விடுறோம் நம்ம. வேற ஏதோ டிவில நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, குழந்தைய அதை பார்க்க முயற்சி பண்ணி, நீ மாத்திரம் பாக்குற, நான் பார்த்தா என்ன? அப்போ விளையாட போக வேண்டாம். விளையாட போனா உங்களுடைய நெகட்டிவான எண்ணத்தினால எதையோ கொடுத்து வீட்டுல உட்கார வச்சிடுறீங்க. அப்போ குழந்தைகள் சோம்பேறி ஆயிருது, ஒபேசிட்டி எல்லாம் வளர்ந்தது. இப்போ பாசிட்டிவான எண்ணங்களைத்தான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ குழந்தைகளுக்கு வலுவான அடித்தளம் எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்திலிருந்து ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, நன்னெறி, மூதுரை ஆகிய பல நீதி நூல்களை இயற்றி இருக்காங்க. அது பாடத்திட்டத்திலையும் நாங்க படித்த காலத்துல எல்லாமே பாடத்திட்டத்துல இருந்துச்சு. அப்புறம் அதுல ஒரு கிளாஸ் இருக்கும், நீதி போதனை வகுப்புன்னு வந்தாங்க. நீதி போதனை கதைகள், நல்வழி செதுகதைகள் சொன்னாங்க. மனம் பண்பட்டுதுங்க. இன்னைக்கும் பாருங்க, சாமிஜி நிறைய சிறுவர்களுக்கான வாழ்க்கை வள கல்வின்னு புத்தகங்களை எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் இருக்கிற நல்வழி சிறுகதைகளை சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. குழந்தைகளுக்கு வலிவான அடித்தளம் அமைத்து கொடுங்க. அப்போ இந்த குழந்தைகளை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வயசானவங்களும் இல்ல, இன்றைய காலத்துல தாய் தந்தையர்களுக்கு நேரமும் இல்ல, அந்த கதைகளும் அவங்களுக்கு தெரியாம போச்சுங்க. அப்போ இந்த உள்ளம் பண்படும் போது வருங்காலத்துல நல்ல குடிமக்களாக மக்கள் வாழ்றதுக்கான ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சு கொடுக்கிறது நம்முடைய கடமை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, வாழ்க்கை வள கல்வி புத்தகத்தை நீங்க என்ன பண்ணலாம், ஒரு செட்டா அடுத்த ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு, அதை இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு, அதை கிஃப்டா கொடுங்க. இப்ப பிஞ்சு மனத்தில் விதைக்கப்படும் தன்னம்பிக்கை, பக்தி, அறிவு, அன்பு போன்ற குணநலன்கள் நாளடைவில் பண்பட்டு வந்தால் அவை ஒவ்வொன்றும் பிற்காலத்திலே அந்த குழந்தைக்கு பக்க பலமாக அமைகிறது. இப்ப பஞ்சதந்திர கதைகள் சும்மா ஒரே ஒரு கதை மாத்திரம் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஒரு குளத்துல 3 மீன்கள். ஒரு மீனோட பேரு வரும் முன் காப்பேன், 2வது மீனோட பேரு வருங்கால் காப்பேன், வந்தப்புறம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது. 3வது மீனோட பேரு வந்தபின் காப்பேன். அப்போ இந்த 3 மீன்களும் அந்த குளத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு மீனவன் வர்றான், இந்த குளத்துல மீன் கிடைக்க ரொம்ப நாள் ஆச்சே, பிடிச்சு ஒரு மாதத்துல வளர்ந்துருக்கும், மீனை பிடிக்கலாம், நாளைக்கு வரலான்ட்டு அவன் எண்ணத்தால போறான். உணர்வாலதான் எல்லா மிருகங்களும் எல்லாம் வாழுது, தெரிஞ்சுக்குது. அப்போ முதல் மீன் சொல்லுது, வரும் முன் காப்போம், இல்ல நாளைக்கு இலையை போடுமா, நம்ம அடுத்த குளத்துக்கு நம்ம போயிடலாம் வாங்குது. அதெல்லாம் வந்தா பாத்துக்கிறேன், அந்த அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு மத்த 2ம் சொல்லிடுதான். முதல் மீன் என்ன பண்ணுது, பக்கத்து குளத்துக்கு போயிடுது, தாண்டி இந்த இடத்துல இருந்து அந்த பக்கம் தாண்டி போயிருது. வர்றான் மீனவன், வர்றான், வலைய போடுறான். அப்போ இந்த வருங்கால் காப்பேன், வந்த உடனே பாத்துக்கலாங்கிறது மாட்டிக்குது. என்ன பண்ணுது, டக்குன்னு தன்னுடைய தலை இறந்த மாதிரி அப்படியே படுத்து கிடக்குது. அப்போ வலையை விரிச்சு பாக்குறான், இந்த மீன் நமக்கு லாய்க்கு ஏதோ கெட்டு போயிருக்கு, இறந்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மீனை தூக்கி அந்த பக்கம் போட்டுறோம். அப்புறம் அப்படியே டக்குன்னு தண்ணியில நீந்தி போயிடுதுங்க. அது காப்பாத்திக்குச்சு. இந்த வந்தபின் காப்பம்ங்கிறது வலையில மாட்டிக்குது, துடிக்குது. அப்போ வரும் முன் காப்போம், பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர். உடற்பயிற்சி, மனவள பயிற்சி, தியானம், இதெல்லாமே இந்த 4ஐயும் சாமிஜி வகுத்து கொடுத்த இந்த 4ஐயும் வரும் முன் காப்போம் தான். நம்ம ஆல் த பிராக்டிசஸ் ஆஃப் ஸ்கை இஸ் பிரிவென்ஷன். பிரிவென்ஷன் மெத்தட், கியூரேட்டிவ், தெரபட்டிக் அண்ட் ரீஹாபிலிட்டேட்டிவ் கிடையாதுங்க. அதனால வரும் முன் காப்போம் அதை சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அப்ப யூத், இளைஞர்கள், வளர்ந்த குழந்தைகளை நம்ம என்ன பண்றோம்னு பாருங்க. பைக்கு கேக்குறாங்க, வாங்கி கொடுத்துறோம். வாங்கி கொடுத்தோம்னே உங்க உள்ள ஆள் மனசு என்னது, எங்கெங்க போய் சுத்துவானோ, எந்த பெண் பிள்ளைய பின்னாடி வச்சு சுத்துறானோ, என்ன நடக்குமோ,
வீட்டுக்கு திரும்பி வர்றப்போ நல்லா வரணுமே, ஆக்சிடென்ட் இல்லாம, இதைத்தானே நினைக்குது. எப்பவுமே பாருங்க, நெகட்டிவ் தான் நம்ம நினைக்கிறோம், பாசிட்டிவா எங்க நினைக்கிறோம்? இல்லையே. கார் வாங்கி கொடுக்கறீங்க, ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுக்கறீங்க, அதுலயும் என்ன நினைக்கிறான்? எதை பாக்குறானோ, படிக்காம எங்க வச்சு பாத்துக்கிட்டு இருக்கானோ, காரை வாங்கி யாரு கூட சுத்துறானோ, எவ்வளவு ஸ்பீட்ல போறானோ, சொன்னா கேட்கறதே இல்ல. அப்போ என்னெல்லாம் நம்ம ஹாஸ்டல்ல போய் தங்க ஆரம்பிச்சுட்டான், எப்படி இருக்கானோ, யார் யாரெல்லாம் ஃப்ரெண்டோ, என்னத்தை சாப்பிடுறானோ, எந்த கெட்ட வழக்கத்தை வர்றானோ, அவங்க அப்பனுக்கு இருந்தெல்லாம் அவனுக்கு வந்துருமோ. சரி, பர்த்டே பார்ட்டிக்கு போறான், போகணும்னு 1000 ரூபாய் கையில கொடுத்து அனுப்பிட்டீங்க. அனுப்பிச்சுட்டு ஐயோ குடிக்கிறானோ, என்னத்தெல்லாம் பண்றானோ அப்படின்னு நெகட்டிவே தானே உங்களுக்கு மனதுக்குள்ள திருப்பி திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது. பிக்னிக் போறேன்னு சொல்லிட்டு போறான், பிக்னிக் போறதுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு, யாரு கூட இப்படி இருக்கானோ, எந்த தண்ணியில போய் நீச்சல் அடிச்சேன்னா ஆயிருமோ அப்படின்னு அந்த நெகட்டிவே தானே நமக்குள்ள திரும்பி திரும்பி பிரதிபலிச்சுட்டே இருக்கு. அங்கேயும் நிகழ்வா நடக்க போகுது. அப்போ பாசிட்டிவா நீங்க எப்படி உங்களை மாத்திக்கணும், உள்ளம் பண்படணும்னா, இயற்கை விதிப்படி நடக்கும், நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு அருள் காப்பு போடலாம், பாசிட்டிவா அந்த எண்ணத்தை வச்சுக்கலாம். அந்த சீக்கிரம் போயிட்டு கார்ல சேஃபா திரும்பி வருவான் வீட்டுக்கு. மொபைல் போனை யூஸ் பண்ணி இன்னைக்கு நல்லதை தெரிஞ்சுக்கிறான். நல்ல நண்பர்களோட அவன் ரூம்ல இருப்பான். பர்த்டே பார்ட்டிக்கு போய் நிறைய நண்பர்கள் அவனுக்கு கிடைக்கும். நல்ல உணவை சாப்பிட்டு அமைதியா வீட்டுக்கு வரணும். இந்த மாதிரி பாசிட்டிவா நம்ம எண்ணங்களை வளர்த்து, அப்போ உள்ளம் பண்பட பண்பட பாசிட்டிவ் தான் நமக்குள்ள வளர ஆரம்பிக்குங்க. பண்படாத வரை நெகட்டிவ் தான், நடந்த நிகழ்வுகள் தான் திரும்பி திரும்பி வரும். ஹையர் ஃப்ரீக்வன்சில பதிஞ்சது எல்லாமே அமைதி நிலைக்கு வர்றப்போ இறைநிலையோடு தொடர்பு கொண்ட அன்பும் கருணையும் நல்ல நிகழ்ச்சிகள் தான் வரும். அப்ப உள்ளம் பண்படுறப்போ உங்களுடைய இளைஞர்களுக்கும் வளர்ந்த குழந்தைகளுக்கும் பாசிட்டிவான எண்ணங்கள் தான் பிரதிபலிக்கும். அதைத்தான் செய்றீங்க. இப்ப கட்டுப்பாடு, டிசிப்ளின்ங்கிற பேர்ல அடக்கம், நல்ல பழக்கம், ஒழுங்கா டிசிப்ளின். இப்ப பி பாசிட்டிவ்னு இல்லாம நீங்க என்ன பண்றீங்க? ஜங்க். அப்புறம் தேவையில்லாத உணவு, உடை, அப்புறம் தவறான பழக்க வழக்கங்கள், கட்டுப்பாடு இல்லாம ஃப்ரீடம், சுதந்திரம் தான் சொல்லிட்டு கேட்ட உணவு கொடுக்கறது, கேட்ட ட்ரெஸ்ஸ வாங்கி கொடுக்கறது, அப்புறம் பரவாயில்ல தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில 9 மணி வரைக்கும் தூங்க வைக்கிறது. அப்புறம் படுக்க போறப்ப மொபைல் போனை பார்த்து தனியா ரூம்ல அப்படி பார்த்து 1 மணி ஆனாலும் கூட அந்த மொபைல் போனை பார்த்துட்டே தூங்குறது. அந்த ஒளி அலையில தூக்கம் வராம தவிக்கிறது. டாக்டர் கிட்ட போறது, ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் டேப்லெட்டை சாப்பிடுறது. அப்ப என்ன ஆகும்? ஒபேசிட்டி. இன்னைக்கு ஒபேசிட்டி தான் the second highest disease in children. குழந்தைகளுக்கு ஒபேசிட்டி தான் பெரிய ப்ராப்ளம். தன்னை ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க, உடை சரியா கிடைக்கிறது இல்ல, அப்புறம் வாழ்க்கையில மற்றவர்களோட இணைந்து விளையாட முடியறது இல்ல, தனிமைப்படுத்திக்கிறாங்க. அப்ப இதனால உடல்ல நோய், உள்ளத்தில் களங்கம், அடுத்த ஜெனரேஷனுக்கு திருமணமாக முடியறது இல்ல, இதெல்லாம் குழந்தை பிறப்புல ப்ராப்ளம், இதெல்லாம் வருது. அப்போ இன்டிசிப்ளின், டிசிப்ளின் இல்லாத வாழ்க்கை வாழ்ற தவறுகள் நடக்குது. இப்ப இந்த உள்ளம் பண்படும் போது ஜங்க் ஃபுட் தேவையில்லை, இந்த ஆடை இந்த மாதிரி கேட்கறத வாங்கி கொடுக்க மாட்டோம். அப்புறம் அவங்களையும் நாமும் பண்பட்டு மற்றவர்கள் பண்படுவதற்கான நாம முதல்ல நேரத்துல தூங்கிடுவோம், 8:30 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டு. அப்ப குழந்தைகள் பார்ப்பாங்க, நம்ம டிசிப்ளினோட இருந்தா அந்த குழந்தைகளுக்கு அந்த டிசிப்ளின் வந்துடும். நம்ம உணவுல இந்த தவறு, இந்த மாதிரி வாழ்க்கை முறை இப்படி எல்லாம் ஆயிடும்னு சொல்லி கொடுக்கறப்போ, அந்த டிசிப்ளின் கொண்டு வர்றப்போ உள்ளம் பண்படும், இந்த நிலைமை எல்லாம் மாறும். சினம் தற்கொலைக்கு சமம். குணநல பேர்ல ஆங்கர் இஸ்
தி மோஸ்ட் டேஞ்சரஸ் திங். சாமிஜி கூட நாங்கெல்லாம் முதல்ல போறப்போ தட்சணையா 2 கொடுத்துட்டு போன்னு கேட்பாங்க, எனக்கு 1ஆவது கொடுத்துட்டு போன்னு கேட்பாங்க. என்னன்னு கேட்கிறப்ப கோவத்தை இங்க விட்டுட்டு போயிரும் பாருங்க. அப்போ சினம் என்பது தற்கொலைக்கு சமம். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. அப்போ இந்த அவதூறு, வஞ்சொல், தீய எண்ணங்கள், பொறாமை, வருத்தம், பொருட்களை அளித்தல், சுடு சொற்கள், தாக்குதல் இவற்றை எல்லாமே இந்த கோபத்தால வருது. இப்போ கோபம் நம் உடல் நலத்தை கெடுக்குது, நம் நடத்தை, அறிவை பாதிக்குது. அப்போ எப்பவுமே கோபமா இருக்கிறவங்க புத்தி குறைஞ்சு போயிடுது, வியாதிகள் வருது, ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருதுன்னு இன்னைக்கு மெடிக்கல் வேர்ல்டே சொல்லுது. கோபம் வெளிப்படுத்த இயலாத இடத்தில் வஞ்சமா மாறுது. கோபமே பாவங்களுக்கெல்லாம் த மதர் ஆஃப் எவ்ரிதிங், தாய்ன்னு சொல்லுது. அப்போ இத பண்படுத்த வேணும் இல்லைங்களா? அப்போ சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற அழகான ஒரு சப்ஜெக்ட். அப்போ ஒவ்வொரு தலையிலும் பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு தலையிலும் ஒரு தீக்குச்சிக்கு எப்படி ஹெட் இருக்கோ அந்த மாதிரி நம்மளுக்கும் தலை இருக்கு. யாராச்சும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா போதுமே, உரசிக்கும், அவ்வளவுதான், பத்திட்டு எரிஞ்சிடும். அப்போ அவ்வாறு எரியும் போது தீக்குச்சி ஒன்றை உணர்வதில்லை, தானும் எரிஞ்சு தன்னையும் அழிச்சுக்கிறோன்னு. அதே மாதிரிதாங்க, யாராவது ஒண்ணு சொல்லிட்டா அவங்களுடைய வார்த்தை, செயல் என்ன ஆகுது, நம்மளுக்கும் பத்தி எரியுது, நம்மளையும் அழிச்சுக்கிறோம். குடும்பம், சுற்றுப்புறம், சூழ்நிலை, நம்மளுடைய கேரக்டர் எல்லாத்தையும் அழிச்சுக்கிறோம். அப்போ அது என்ன பண்ணணும்? சினத்தை தவிர்க்கணும். கீழ்த்தரமான சொற்களை கீழ்மக்கள் சொல்லும் போது மேன்மக்கள் அவற்றைக்கு எதிராக அச்சொற்களை திரும்பி சொல்வதில்லை. சினம் பெரிதல்ல, அதை அடக்கி ஆளும் குணமே பெரிது. கோபப்பட்டால் நமக்கு நாம் தான் எதிரி. சினம் என்னும் நிறைய திருக்குறள் இதெல்லாம் இருக்குங்க. தனது தவற்றை உணர்ந்து திருந்தினால், சினத்தை தவிர்த்தால் மனிதன் தெய்வமாகிறான். அப்போ இதுக்கு உள்ளம் பண்படணும். ஹையர் ஃப்ரீக்வன்சில இருந்து லோயர் ஃப்ரீக்வன்சிக்கு போறப்போ சினம் வயப்பட்ட அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சியில இருந்த பதிந்த பதிவுகள் தவத்தால், தச்சோதனையால் என்ன ஆயிருதுங்க, மனம் பண்படுது. அந்த நிலைமைக்கு நம்ம போறதே இல்லை. 1 மணி நேரம் சண்டை போட்டவங்க 3 நாளைக்கு அதை பத்தியே யோசித்த மனம் அடுத்ததுக்கு தச்சோதனை தவத்தால் 10 நிமிஷம் தான் சண்டை போடும். 2வது முறை அதே சிச்சுவேஷன் வர்றப்போ 3 மணி நேரம் தான் அதை பத்தி யோசிக்கும். 3வது முறையும் அதே சூழ்நிலை சந்தர்ப்பம் வரும்போது 1 நிமிஷம் கூட அதை பத்தி சண்டை போட மாட்டோம். 1 மணி நேரம் கூட அதை பத்தி யோசிக்க மாட்டோம். அடுத்த முறை வர்றப்போ சினம் எங்க இருக்காதுங்க. அப்போ சினம் தவிர்த்தல், உள்ளம் பண்படும். இப்போ அதே பாருங்க, கணவன் முறை உறவில் எடுத்துங்க. இறுதி வரை ஒன்றாக வாழ பிறந்தவர்கள், மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். அப்போ வாழ்க்கையை தவிர்க்க முடிய, அந்த அவ்விதம் வாழ்வதை தவிர்க்க இயலாதவர்கள். அப்போ கோபத்தால் வாழ்வின் நிம்மதியை இழக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த கணவன் மனை உறவு, குடும்பத்தில் அமைதி, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? உள்ளம் பண்படும். உள்ளம் பண்பட்டு விட்டால் அங்கே கோபம் வாலாட்ட முடியாது, சினம் அங்கே எழ வாய்ப்பே இல்லை. அப்போ உள்ளம் பண்பட வேண்டும். இந்த போனால் போகட்டும் என்ற மனப்பான்மை உள்ளம் பண்படணும். இப்போ 10 வருஷம் ஒரு குழந்தை, ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு நிகழ்வு நடந்துருது. என்னை பத்தி எப்படி சொல்றாங்க, என் குடும்பத்தை பத்தி எப்படி சொல்லிட்டாங்க, என்னுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ், ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் பத்தி ஹவு கேன் தே சே தட், எப்படி அவங்க எல்லாம் இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை யோசிக்குது. அதுவே இந்த 10 வயதுல தனக்குள் பதிந்ததை, தனக்குள் மற்றவர்கள் சொன்னதை அபிப்பிராயமா வச்சுக்குது. இப்போ 50 வருடம் ஆயிருக்குங்க கல்யாணம் ஆகி, அந்த அம்மா வளர்ந்து பெரியவங்கள் ஆயிடுறாங்க. எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு பாருங்க, 40 ஆண்டுகள் தாண்டி போயிடுது. என்னால இன்னும் மறக்க முடியல. அந்த லோட தலையில தூக்கி சுமந்துட்டு இருக்கோம். அது எப்படி என்னை பத்தி சொல்லலாம்? அது அப்படியே அந்த பண்படாத வரை மனம் எப்படி என்ன அவங்கள அதை பத்தி அன்னைக்கு எப்படி சொல்லலாம்?
அதனால அவங்கள நான் பார்க்க மாட்டேன், அவங்க கூட நான் பேசுறது இல்ல, என்ன நான் தனிமைப்படுத்திக்கிட்டேன், அவங்ககிட்ட இருந்து உறவை துண்டிச்சிட்டேன். இதெல்லாம் என்ன பண்றோம்? 40 ஆண்டுகள் கடந்தும் அந்த சொன்ன மனிதரே இல்ல, அவர் இறந்து போயிட்டாரு, அவரும் இல்ல, சொன்ன வார்த்தை காத்துல எங்கேயோ போயிடுச்சு. ஆனா நம்ம அதெல்லாம் தலையில தூக்கி வச்சு சுமந்துட்டே இருக்கோம். எல்லாரும் யோசிச்சு பாருங்க, உங்களை பத்தின அபிப்பிராயம், உனக்கு படிப்பு வராது, கணக்கு போட தெரியாது, படிக்க லாய்க்கு இல்ல, எருமை மேய்க்கதான் லாய்க்கு, உன் கையில ஓட்ட, பணம் தங்காது, பிசினஸ் பண்ண சரியில்லைன்னு யாரோ என்றோ சொன்ன அபிப்பிராயத்தை உங்களுடைய உங்களுடைய பேசிக் குணமா நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இதெல்லாம் மறப்போம். இதெல்லாம் எப்படி மாத்திக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, பாரம்பரிய ஜெனரேஷன்ஸ் ஓவர் ஜெனரேஷனா இது வந்திருக்கு. இந்த இப்ப மாத்திரம் வரலைங்க. உங்களுடைய உடல் அமைப்பு இதுல இருந்து குணம் எல்லாமே ஜெனட்டிக்கலி அப்படியே டிராவல் ஆயிட்டே வருது. இப்போ பாரம்பரிய பண்பருப்பு, அவர் அப்படி சொல்லிட்டாரு, அவரோட குணம் அதுதான், வை ஷுட் ஐ கேரி தி லோட் அப்படின்னு ஏன் நீங்க மனத்தை பாரம்பரிய பண்புன்னு நினைக்கணும்? அப்போ வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே என்னுடைய வினைப்பதிவின் காரணமாக இல்ல, பாரம்பரியத்தின் தாய் பாரம்பரியமாக வந்ததுல வினைப்பதிவுல நடந்த நிகழ்வுகள் சம்பவங்கள் நினைவுக்கு வருது, அதை செய்தது பிரதிபலிக்குது இங்க. இல்ல எனக்கு அந்த துன்ப அந்த அவருடைய கர்ம வினைப்பதிவு கழிது செய்ய தூண்டிச்சு அவரை. அப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை சம்பவங்களை யோசிச்சு இதெல்லாம் வினைப்பதிவு அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, அதை ஏற்கவும் மன்னிக்கவும் அவர்களை மறக்கவும் கற்றுக்கொண்டால் அங்க உள்ளம் பண்பட்டு போயிருது. மனமளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ நீ சொல்லிட்டாங்க, போன போட்டு, அவங்களுக்கு அவ்வளவுதாங்க தெரிஞ்சிருந்தது, அதான் சொன்னாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப எங்க போச்சு? 40 வருட லோடு ஒரே நிமிடத்திலே மனம் பண்படும் போது மறைந்து விடுகிறது. உணவு கொஞ்சம் இத கவனிக்க வேண்டி இருக்குங்க. அதனால 2 நோக்கத்துக்கு நமக்கு உணவு தேவைப்படுதுங்க. ஒண்ணு, உடல்ல வெப்பத்தை பராமரிக்கணும். 98.4 டிகிரி ஃபாரன்ஹைட். உடல்ல எல்லா இடத்துலயும் அந்த வெப்பம், அந்த அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில், அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் வெப்பத்தை பராமரிக்கவும் புதிய செல்களை உற்பத்தி செய்யவும் நமது உடல்களின் தேய்மானத்தை ஈடுபடுத்தவும் தான் உடலுக்கு உணவு தேவை. ஓகே, அந்த உணவு எப்படி இருக்கணும்? எளிமையான சைவ உணவு, இயற்கையானதா இருக்கணும், அமைதியை தூண்டுற மாதிரி இருக்கணும், திசு உருவாக்குறது, ஆற்றல் உற்பத்தி, மது அல்லாத உணவுகள் மற்றும் அந்த குளிர்பானத்தை எல்லாமே உணர்ச்சியை தூண்டுற மாதிரி இருக்கக்கூடாது. மனதை அமைதியாகவும் தூய்மையாகவும் வைத்து யோக பயிலும் வாழ்க்கையின் இலக்கை அடைய உதவுமான்ற உணவு வகைகளே தேவை. அப்ப இதுல எது பாத்தீங்கன்னா, இத பத்தியே நிறைய பேசியிருக்கோம். வெஜிடேரியனிசம் உணவு இன்றைய காலகட்டத்துல உலகம் பூராவுமே வெஜிடேரியன் இஸ் a வே ஆஃப் லைஃப் அப்படின்லாம் உணவு மாறிட்டு வருது. அப்போ அந்த உணவு இது எப்ப வரும்னா, மனம் பண்படணுங்க. பண்படுறதுன்னா எப்படின்னா, உணவுல அளவு முறை வேணும். பாரதி சொல்லியிருக்காரு, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று, அப்படின்னு அதை நினைவுக்கு கொண்டு வரணும். சாப்பிடுறதுக்கு முன்னாடிங்க இந்த ஒரு சில கேள்விகளை கேட்டு பாருங்க. நான் இந்த உணவை சாப்பிட தகுதியானவனா? முதல் கேள்வி. Am I fit or did I deserve? இரண்டாவது, இந்த உணவு என் உழைப்பால், என்னுடைய குடும்பத்தாரான் உழைப்பால் எனக்கு வந்ததா? எந்த வழியிலே இந்த உணவு எனக்கு வந்திருக்கிறதுங்கிறத கவனிக்கணும். யாரோ என்னமோ கொடுக்குறாங்கன்ட்டு அப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. இந்த உணவு என் ஆரோக்கியத்திற்கு உகந்ததா? இந்த உணவு வாழ்க்கையின் நோக்கத்தை அடைவதற்கு எனக்கு உதவுமா? இந்த உணவு மற்ற உயிரினங்களை பாதிக்கிறதா?
இந்த உணவை உண்பதால் மற்ற உயிரினங்களுக்கு துன்பம் விளைவிக்குமா? வாழ்க்கையின் நோக்கத்தை அடைய இந்த உணவு உதவுகிறதா அப்படிங்கிறத உணவை உண்ணும் போது கேட்டுக்குங்க. அப்போ இந்த பண்பட்ட உணவு, அப்போ பிலாசபி ஆஃப் லைஃப்ல சொல்ற மாதிரி தேவைகள் 3: உணவு, உடை, உறைவிடம். இந்த 3லயும் பண்பட தாங்க பேசிக் நீட ஃபுல்பில் ஆகிறப்பதான் பண்படும். இப்போ உடை, கபோர்டை திறந்து பாருங்க, எத்துணை வகையான, அப்படியே அந்த திறந்தீங்கன்னா மூடி வச்சிருக்க திறந்த தவ வெளியில விழுந்துரும் நிறைய வீட்டுல எல்லாமே. அப்போ எப்பப்பெல்லாம் துணி வாங்குறீங்க, எப்பெல்லாம் குடும்பத்துல ஒரு பிணக்கு வருது அப்படின்னு பாருங்க. அப்ப அதுல இருந்து தாண்டி போகணும், மனம் பண்படணும்னா வாங்குவதை நிறுத்துங்க, திறந்து பாருங்க. உங்களுடைய எந்த ஒரு நிகழ்வுக்கு முன்னாடியும் உடை வாங்குறதுக்கு முன்னாடி ஆசையை சீரமைச்சுக்கிறது அழகா சொல்லுவாங்க, வாங்குவதை நிறுத்துங்கள். எவ்வளவு இருக்கு, இதை போட்டுக்க முடியும், எதுக்கு நான் வாங்கணும்? அப்போ ஈகோ பேலன்சிங் இல்ல, கலர், துணி இதெல்லாம் உபயோகிக்க தொடங்கணும், இதெல்லாம் தேவையான்னு பாருங்க. அப்போ வேண்டாததை மற்றவர்களுக்கு கொடுக்க தொடங்குங்கள். கிவ் அவே டு அதர்ஸ். தேவை உள்ளவர்களுக்கு உங்களுக்கு தேவையில்லாததை கொடுத்து விடுங்கள். பொருள்களை எல்லாத்தையுமே அவ்வளவுதான், உடை சம்பந்தப்பட்ட பொருள்களையும் அப்படிதான். புது மிக்சி வாங்கிட்டு வரங்க, பழைய மிக்சி யாராவது தேவையான கொடுத்துருங்க, இடத்தை அடைக்காம இருக்கும். மிக்சி பாச மிக்சிக்கு தெரியும். நீங்க கொடுக்காம வச்சுட்டீங்கன்னா பழைய மிக்சி புது மிக்சி கிட்ட சொல்லும், பாரு என்ன, நான் இன்னும் எனக்கு லைஃப் இருக்கு, இந்த அம்மா என் வீட்லயே வச்சுக்கிச்சு, அதனால நீ அப்பப்போ புது மிக்சி கிட்ட சொல்லும், அப்பப்ப நீ அப்பப்ப நின்னு போயிரு, கார்பன் பிரஷ்ல ஏதாவது ப்ராப்பரா கான்டாக்ட் இல்லாம போன்னு சொல்றப்போ புது மிக்சி ஓடாது. இப்போ பழைய மிக்சி எடுத்து வச்சுக்குவீங்க, ஐயோ இந்த பழைய மிக்சியே பரவாயில்லன்ட்டு. அப்போ தேவையில்லாத பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். ஆடையையும் ஒழுங்காக ஆடை அணிதல், men and women to discipline in their dressing code இருக்குன்னு சொல்றோம். அந்த ட்ரெஸ்ஸிங் கோடை ஃபாலோ பண்ணணும், அப்பதான் அமைதியான மனம் கிடைக்கும். அப்போ ஆடையில், உடையில் எப்ப நம்ம மனம் பண்படுறதுக்கான சில அறிவுரைகள், சில சாமிஜி சொல்லியிருக்காரு, ஆசை சீரமைத்தல்ல. அப்போ உறைவிடம், தங்குமிடம். இப்ப தங்குமிடத்துல பாத்தீங்கன்னா இன்றைய அந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா when you are able to ரிட்டையர்மெண்ட்டுக்கு வர்றப்பதான் நம்மளால ஒரு வீடு கட்ட முடிஞ்சுது. அப்போ அமைதியா தான் இருந்தாங்க. அன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு ப்ராப்ளம் இல்லாம இருந்தீங்க, அங்க பண்பட்டு இருந்தது அப்பெல்லாம் மனம். இப்ப என்ன ஆகுது, ஆசை வயப்பட்ட நிலையில் இன்னைக்கு மனம் பாருங்க, வீடு வாங்கினாதான் matrimony.comல போனீங்கன்னா வீடு இருக்கா, கார்டு இருக்கா, பைக் இருக்கா, கார் இருக்கா, அதெல்லாம் கேட்பாங்க. அப்போ வாழ்க்கையில் இப்ப என்னாச்சுங்க, மனம் பண்படல, ஆசை அதிகமாயிடுச்சு. இந்த வீடு எனக்கு இந்த வாழும் கட்டத்திலே, இந்த வாழ்க்கையின் நிலையிலே, பேச்சுலரா இருக்கிறப்பவே எனக்கு வீடு தேவையா? அப்போ அப்படி சரி தேவைங்கிறப்போ இவ்வளவு பெரிய வீடு வேணுமா? அப்போ 3வது கேள்வி, இந்த கிராமத்துல எனக்கு வீடு இருக்கே, நான் எதுக்கு இங்க இவ்வளவு பெரிய வீட்டை வாங்கணும்? இப்ப சின்னதா ஒண்ணு, ஓகே, இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட்டுக்காக ஒண்ணு அளவா வாங்கிடுறீங்க. அப்போ என்னோட முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கிராமத்துல இருக்கிற வீட்டுக்கு போயிடலாம். எதுக்கு இவ்வளவு கடனை வாங்கி நான் என்னோட மன அமைதியை குலைத்துக்கிட்டு நான் எதுக்கு இந்த வீட்டை வாங்கணும்? அப்ப நான் இப்போ வசதியா ஒரு வீட்டு, அருமையான, எல்லாரும் வீட்டுலதான் இருக்கோம், ஒரு வாடகை வீட்டுல இருக்கோம், வசதியான ஒரு நகரத்துல ஒரு மையமான இடத்துல இருக்கேன், எனக்கு வேலைக்கு போக வேண்டிய இடத்திற்கு எல்லா வசதிகளும் இருக்கு, வாகன வசதிகள் இருக்கு. அப்போ நான் இருக்கிற வரை இந்த வாடகை வீட்டுல இருக்கேன். அப்புறம் இந்த நகரத்தை நான் என் கிராமத்துக்கு செல்லும் போது என் சொந்த ஊர்ல பொருத்தமா ஒரு வீடு கட்டிக்கிறேன். அப்போ இப்பதான் மனம் பண்படுதுங்க. அப்ப நான் ஓய்வு பெற்ற பிறகு நகர வாழ்க்கையிலிருந்து கிராம வாழ்க்கைக்கு திரும்புவேன். அடுத்த ஜெனரேஷனுக்கு நகர வாழ்க்கைக்கு பொருளாதாரத்தை பொருளீட்டுவதற்கான வந்த இடத்துல என்னோட ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு, நான் பிறந்த இடத்துக்கே நான் திரும்பி போறேன். அப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு நகரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பை கொடுங்கிறப்ப நகரம் பெருசா வளரவே வளராதுங்க, அப்படியே இருக்கும். அப்போ தம்முடைய இடத்தை கொடுத்துட்டு நீங்க காலி பண்ணி திருப்பி இங்க வர்றப்போ கிராமங்களும் வளரும். இப்ப தங்கும் இடத்துல இந்த மனம் பண்பட இந்த கேள்விகளை கேட்க கேட்க மனம் பண்படும்.
இப்ப எந்தெந்த சம்பவங்கள் என் வாழ்க்கையில் ஏன் நடந்த சம்பவங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அது உங்களுடைய நம்பிக்கைகள். யாரோ என்னவோ ஒரு காலத்துல சொன்னாங்க, நான் சொன்ன மாதிரி இந்த ஓட்டக்கையே படிப்பு வராது அப்படின்னு சித்தப்பாவோ பெரியப்பாவோ வாத்தியாரோ சொன்னதுல உங்களுடைய நம்பிக்கைகள் பிலீஃபா மாறிடுது. அந்த நம்பிக்கைகள் எண்ணங்களா மாறுது. இன்னைக்கு சயின்டிபிக்கா இதைதான் ப்ரூவ் பண்றாங்க. சாமிஜி எப்போ சொல்லிட்டாருங்க. நம்மளுடைய மதமார்கள், குருமார்கள் எல்லாமே, மகான்கள் எல்லாம் அந்த காலத்திலே இதை பத்தி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் இன்னைக்கு இதைதான் சொல்லுது. விஞ்ஞான உலகம் எண்ணங்கள் உணர்வுகளா மாறுது. அந்த உணர்வுகள் செயல்படுறதுக்கான செயல் சூழ்நிலை அமைது. மனிதர்கள் அமையறாங்க, செயல் செய்யறோம். செயல்கள் அதே முடிவை செய்யறதையே திருப்பி திருப்பி செஞ்சா வர்றதே தான் திருப்பி வரும். அப்ப என்ன பண்ணணுங்க? இந்த நம்பிக்கைகளை மாற்றணும். பிலீஃப் சிஸ்டத்தை மாத்தணும். யார் எந்த காலத்துல என்ன ஸ்டாண்டர்ட்ல அதை சொன்னாங்க, அதை மாத்துங்க. நம்பிக்கைகளை மாற்றுங்கள். அப்போ இன்ட்ராஸ்பெக்ஷன், அகத்தவம், அகத்தாய்வு செய்யறப்போ உங்க நம்பிக்கைகள் மாறும். இப்ப எண்ணங்கள் மாறும். அருகுண சீரமைப்பெற எண்ணங்கள் மாறும். எண்ணங்கள் மாறுறப்போ உங்க உணர்ச்சிகள் மாறும். செயல்களுக்கு தகுந்த மாதிரி நண்பர்கள் அமைவாங்க. நண்பர்கள் சூழ்நிலை அமையும். முடிவுகள் நல்ல முடிவுகளாக அமையும். அப்போ வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் வராதுங்க. என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். இது ஒரு வாழ்க்கை சக்கரம். பாருங்க, வாழ்க்கையின் பிலீஃப், நம்பிக்கைகள் ஜட்ஜ்மெண்டா மாறுது, செயல்கள் மாறுது. தேவையில்லாத புறக்கணிப்போம், நல்ல முடிவுகளாக தான் அமையும். இட்ஸ் அ பிலீஃப் வீல், நம்பிக்கையின் சக்கரம். அப்ப மனம் பண்பட பண்பட நம்பிக்கைகள் மாறும், எண்ணங்கள் மாறும், செயல்கள் மாறும், முடிவுகள் மாறும், வாழ்க்கை மாறும். நீங்கள் அவர்களை பற்றி எத்தனை ஆண்டுகள், எத்தனை ஆயிரம் முறை யோசிச்சிருப்பீங்க. அப்ப அதனாலேயேதான் நடந்ததே நடக்குது. ஏன் உன் வாழ்க்கையில நடந்ததே நடக்குது அப்படின்னா எத்தனை ஆயிரம் முறை யோசிச்சிருக்கீங்க. ஆனா உங்களை மாத்திக்க முயற்சியே எடுக்கலையே. மாற்றிக்க முயற்சி எடுக்கிறப்ப அது நடக்கும். இப்போ எண்ணம் சொல் செயல்ல எவ்வளவு முறை நீங்க எத்தனை பேர்த்த ஏமாற்றி இருக்கீங்க. ஏமாற்றுவதற்கான எண்ணம் சொல் செயல் உங்களுக்குள்ள இருந்திருக்கு. துரோகம் பண்ணியிருக்கீங்க, தவறான வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க, திருட்டு கொள்ளை, இதை பற்றின உங்களுடைய எண்ணங்கள் வர்றப்போ எண்ணத்துக்கு ஒரு எனர்ஜி, சக்தி கொடுக்கிறோம். எண்ணம் வர்றப்போ அதுக்கு தேவையான சக்தி உடம்புல இருந்து பெருகுது. அதை தூக்கி அந்த ஏமாற்றம், துரோகம், தவறான வாக்குறுதி, திருட்டு கொள்ளை, இதுல எல்லாமே நம்ம எனர்ஜியோட திருப்பி வீசுறோம். அந்த பந்துகளை வீசின வேகத்துல திருப்பி வரும். அப்போ எனக்கு ஏன் வருது அப்படின்னு நீங்க திருப்பி கேட்கறதுக்கு நமக்கு ஒரு தகுதியே கிடையாதுங்க. எல்லாமே உங்க மைண்ட்ல தான் இருக்கு. இது எல்லாமே மனதுல வச்சுக்கிட்டு எனக்கு எதுவுமே நடக்க கூடாது, எல்லாம் எனக்கு துரோகம் பண்றாங்க, தவறான வாக்குறுதி கொடுக்கறாங்க, எல்லாம் திருடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க எங்கிட்டு இருந்துன்னா நீங்க செய்த செயல்கள், நினைத்ததுதான் திருப்பி உங்களுக்கு திருப்பி வருது. How dare she is, எப்படி என்ன சொல்லலாம், how can they say it, how could this happen to me. இது எல்லாமே நம்ம எரிந்த பந்துகள் தான் திரும்பி நம்மை நோக்கி வருகின்றன. எண்ணம் சொல் செயலால் செய்தவைகள் இந்த பிறவியில இல்லைன்னா கூட முன் பிறவியிலே ஜெனட்டிக்கலா பெரியவர்கள் செய்ததுதான் திருப்பி வருது. அப்ப என்ன வழிங்க? ஏத்துக்கணும். அத எண்ணம் சொல் செயலால என்ன தவறுகள் நடந்திருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், மன்னிப்போம், மறப்போம் அப்படிங்கிற உள்ளம் பண்படணும். நீங்கள் ஒரு எண்ணத்தை உருவாக்கியவுடன் அது இலக்கை நோக்கி பயணிக்கிறது. அது என்னுடன் திரும்பி வருகிறது. நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? திருப்பி வருது. நான் எரிதான் இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு, திருப்பி திருப்பி அதை எரிஞ்சிட்டே இருந்தோம். இப்போ உள்ளம் பண்பட மனமலக்கலைக்கு வந்தாச்சு, தெரிஞ்சாச்சு. என்ன பண்ணணும்? முதல்ல அக்செப்ட் இட், இட்ஸ் a divine judgment. செய்தது திருப்பி வருகிறதுங்கிறத, டிவைன் ஜட்ஜ்மெண்ட்ங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒரு கர்ம வினைப்பதிவு குறைஞ்சது, அப்போ மன்னிப்பு கேள்வி சொல்லுங்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள், மறப்போம், மன்னிப்போம்.
அவர்களை அன்புடன் வாழ்த்த கற்றுக்கொள்வோம். அப்ப என்ன ஆகும்? அன்பும் அமைதியும் தான் கிடைக்கும். சார், அப்ப திருப்பியும் நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். சார், எவ்வளவு தரம் சார் சொல்றது? ஒரு முறை, 1000 முறை, எத்துணை முறை நீங்களும் உங்கள் உங்களுடைய மூதாதையர்களும் எத்துணை முறையை செஞ்சிருக்காங்களோ அத்துணை முறை நீங்கள் திருப்பி செய்யணும். அதுதான் இந்த இன்ஃபினிட்டி அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்க. இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அந்த திருப்பி வராத வரையும் நீங்கள் அதை செய்து கொண்டே மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னா பிறவிகள் தொடரும். சரி, மன்னிச்சா யாருக்கு சார் நன்மை? நமக்கு தான் நன்மை. அந்த வினைப்பதிவு குறைது, நமக்கும் மூதாதையர்களுக்கும் அந்த வினைப்பதிவு குறைது. இந்த வினைப்பதிவு அடுத்த சமுதாயத்தை ஜெனரேஷனுக்கு தொடர்வதில்லை. அப்போ உள்ளம் பண்படணும். இதத்தான் இன்றைய காலகட்டத்துல அறிவாற்றல் நடத்தை சிகிச்சைங்கிறாங்க. காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, சிபிடின்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லைங்க, இதுல போய் நான் படிச்சு பார்த்தேன். how we think affects and how do we feel and act. அப்போ பிஹேவியர், நம்மளுடைய பிஹேவியரை பற்றி நம்ம we feel and act. அதுக்கு தகுந்த மாதிரி இமோஷன் வருது, we feel and act. அப்போ இந்த காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பிங்கிறது ஒண்ணு சிம்பிளா மகரிஷி சொல்லி கொடுத்திருக்காங்க. எண்ணம் சொல் செயலில் ஒன்னா இருக்கணும், அவ்வளவுதாங்க. இதத்தான் இந்த சிகிச்சையில சொல்லி தர்றாங்க. அப்ப எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒன்றா இருக்கிறப்ப 3 வீல் ரோட்டர்ன்னு சொல்லுவாங்க. ரோட்டர்ல எல்லா ஹோலும் பர்ஃபெக்டா இருக்கும். காற்று உள்ள போனாதான் ரோட்டர் கூல் ஆகும், மோட்டர் ஹீட் ஆகாம இருக்கும். அப்போ 3 டிஸ்க், எண்ணம் சொல் செயல், இந்த 3 டிஸ்குமே ஒன்றை ஒன்று சார்ந்து அமைதியா இருந்துச்சுன்னா இறைநிலை, அந்த எண்ணம் சொல் செயல் சரியா இருக்கிறப்ப இறைநிலை உள்ள வரும். இறைவன் எண்ணப்படி அன்பும் கருணையோடு அமைதியோடு ஆனந்தமாக வாழ முடியும். மற்றவர்களையும் வாழ்வதற்கு துன்பம் தராமல் கொடுக்காமல் வாழ முடியும். அப்போ இதுதான் சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. அவ என்ன செய்கிறோம்ங்கிறத உணர்ந்து எண்ணம் செல் செயல ஒழுங்குமுறை தான் சொல்லி தந்திருக்காங்க. அப்போ உள்ளம் பண்பட நற்குணங்களை வளர்த்ததே. அப்ப அஹிம்சை, நான் வயலன்ஸ். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே. எந்த ஒரு உயிருக்கும் எந்த வகையிலும் தீங்கு செய்யாமை, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரான நன்மையும் செய்துவிடல். அப்போ இன்னா செய்தவரை தண்டித்தல், அவரை நாணும்படி அவருக்கு நல்லுதவி செய்து விடுதல்ங்கிறதான். அப்போ வறுமையும் நோயும் மிகுந்த தீய வாழ்க்கையில் உழல்வோர் ஏற்கனவே கொலைகள் பல செய்வராக இருப்பர் என்று முன்னோர்கள் சொல்கின்றனர். அப்படி செஞ்சா அதான் அப்படி அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நான் வயலன்ஸ பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் வயலன்ஸ், முற்பகல் செய்யும் பிற்பகல் வரும். வேள்விகளுக்காக கொலை செய்தாலும் நன்மை வரும், செல்வம் வரும்னு வேள்விகளை செய்யறாங்க. ஆனால் உயர்ந்த உள்ளம் படைத்தோர் மனம் பண்பட அது இழிவான செயலே என்று சொல்வார்கள்னு திருவள்ளுவர் சொல்றாரு. தன் உடலை வளர்ப்பதற்கு இன்னொரு உயிரின் உடலை உணவாக்கி கொண்டால் எங்கே கருணை வரும்? அப்ப அஹிம்சை எங்கே இருக்கிறது பாருங்க. உலகில ஒவ்வொரு நாளும் 200 மில்லியன் அதிகமான விலங்குகள் உணவுக்கு கொல்லப்படுகின்றன. அதுவும் இறையோட அம்சம் தானே. அப்போ உலகில இன்னைக்கு தினமும் 300 கோடி விலங்கினத்தை உணவுக்காக கொல்லப்படுகிறது. எங்க இருக்கிறது அன்பும் கருணையும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ உணவுக்கு உயிர் கொல்லாமை வேண்டும். இன்னைக்கு ஆய்வளவுல என்ன சொல்றாங்க? 250லயாவது ஒரு 7.3 மில்லியன் உயிர்களை காப்பாற்றணும்னா ஒரு முறை மட்டும் யூகேல சொல்றாங்க, ஒரு முறை மட்டுமே இந்த இறைச்சி உணவை எடுத்துங்க, மற்ற சமயத்துல சைவரா மாறிக்கும்னு சொல்றாங்க. அப்ப இதனால பூமியின் வெப்பம் அதிகரிக்குது, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் எல்லாம் போகுது. இப்ப தண்ணீர் பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை, மீத்தேன் கேஸ், ஓசோன்ல ஓட்டை ஆகுது. அதனால பூமியுடைய வெப்பம் அதிகரிக்குது. இதுக்கு உள்ளம் பண்படணும். அப்போ உணவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். பூமியை காப்பாற்ற சைவ உணவை உண்போம். சைவ உணவை உண்பதால் புற்றுநோய், இதய நோய்கள் வராமல் காக்க முடியும். சேவ் தி எர்த். அசைவர்களுக்கு சைவர்களை விட இந்த உடல் நோய்கள் அதிகமாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமி, கடல்,
காற்று இவற்றை எல்லாம் விஷமாக்க மாறிட்டு இருக்கோம் சைவத்தை பின்பற்றாத வரை. சைவத்தை பின்பற்ற போது இதையெல்லாம் மாறிடும். அப்போ இதுக்கு ஒரு விடாமுயற்சி தேவைங்க நமக்கு. சாமிஜி பாருங்க, விடாமுயற்சி, பர்சீவியரன்ஸ். 40 வருட காலம் தனி மனிதரின் விளைவு காயகல்ப கிடைச்சிருக்கு. நம்ம இன்னைக்கு எவ்வளவோ பேர் இன்னைக்கு காயகல்ப பயின்று எப்பொழுதுமே உடல் நலத்தோடு உயிர் வளம் பெருக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். நாசாவில பாருங்க, விடாமுயற்சியில 203வது நாள் அந்த ரோவர் ஒரு விடாமுயற்சியில அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த சிவப்பு கிரகத்துல தரையிறங்க வச்சாங்க. பர்சீவியரன்ஸ். சாக்ரட்டிஸ் மரண தண்டனையின் விதிக்கப்பட்டது. புதிய கால யோசனைகள். அவரை இளைஞர்களின் ஒழுக்கக்கேடான ஊழல்வாதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் கோனியம்ங்கிற அந்த விஷத்தை கொடுத்தப்ப கூட தைரியமா அதை வாங்கி கொடுக்கிறாரு. விடாமுயற்சியிலே நான் புதிய கால யோசனைகளை செய்வேன்னு சொல்றாரு. விடாமுயற்சி. அருகுண சீரமைப்புல இந்த பர்சீவியரன்ஸ் நமக்கெல்லாம் வரணும். வாழ்க்கையில் முன்னேறி வளம் பெறுவோம். இப்ப மற்றவர்கள் பொறாமையின்மை, நான் ஜெலசி. இப்ப மற்றவர்கள் வளர்றத பாக்குறப்போ, வீடு, கார், பெயர், புகழ் எல்லாம் வர்றப்போ என்ன ஆகுதுங்க, நமக்கு பொறாமைங்கிற குணம் வந்துருது. இந்த பொறாமை இன்மையை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க வீடு, கார், பெயர், புகழ் பெறதுக்கு எவ்வளவு உடல் மற்றும் மன உழைப்பை செஞ்சிருப்பாங்க. எவ்வளவு காலம் அவர்கள் மூதாதையர்கள் இந்த ஜென்மத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அதை திரும்பி அதை நீங்க பாருங்க. நம்மால் முடிந்தவரை நாமும் அதை செய்யலாம். அப்புறம் மற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்லலாம். அப்படிங்கிறப்போ இந்த பொறாமையின்மை வரும். பொறாமை போயிடும். நல்லதையே காண்போம். Do good things in all living beings and non-living thing. கடவுளின் படைப்பை உணருங்கள். ஒவ்வொரு உயிருக்குள்ளும் மற்றும் உயிராற்றலும் இருக்கும் இறைநிலையை பாருங்கள். இயற்கையில் உள்ள அனைத்தையும் தனித்துவமானது. அதுல வைட்டமின் ஏ, பி, சி இல்லாம இருக்கே, கசப்பு தான். ஆனா அது வெளி தோற்றத்தை மாத்திரம் பார்த்து ஐயோ அது கசப்புன்னு நினைக்காதீங்க. அது எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு உதவுது. இதய பிரச்சனை, சிறுநீர் பிரச்சனை, மலச்சிக்கல். அதுல இருக்கிற நல்லதை மாத்திரம் பாத்தீங்கன்னா நல்லதுதான் தெரியும். இது உடம்புக்கு நல்லதுங்கிறப்ப வைட்டமின் ஏ, பி, சி. சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்கள் வரை நல்லதை பார்க்க கற்றுக்கொள்வோம். நல்லதை காணும் போது நல்லவையே நடக்கும். சமநிலை, ஈக்வானிமிட்டி. எல்லா சூழ்நிலைகளையும் மனம் நிலையானதாகவும் அமைதியானதாகவும் இருப்பு வரை இது குறிக்குது. சமநிலையில இருக்காரு. ஒருத்தர் சுடு சொற்கள் கொடுத்த போதும் மனம் சஞ்சலம் இல்லாம இருக்கணும். பெருமைப்படக்கூடாது. உங்களை பெருமையா சொல்றப்ப கூட உங்க மனம் பெருமையை பற்றி அதை புகழா நினைச்சு அதை சந்தோஷப்படக்கூடாதுங்க. பேலன்ஸா இருக்கணும். திட்டுறப்ப கூட அதே பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கங்க. அப்போ சமநிலையில் இருக்கிறப்ப என்ன ஆகுது, இந்த வாழ்த்து சொல்றப்பவும் சுடு சொற்களை சொல்றப்பவும் ஒரே நிலையில இருந்தீங்கன்னா நீங்க சமநிலையில இருக்கீங்க. அமைதியான ஆனந்தமான வாழ்க்கை, மனம் பண்பட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து சம்பவங்களுக்கும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். குட் ஆர் பேட். பணிவு. இந்த அசோக சக்கரவர்த்தி ரதத்துல இருந்து இறங்கி ஒரு புத்த பிறவி வர்றதை பார்த்து கீழே இறங்கி காலில் விழுகிறாரு. தளபதி அதை பார்த்து கோபம் வருது. இவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி அந்த ஒரு புத்த துறவி காலில் விழுகிறாரே அப்படின்னு நினைக்கிறப்போ சொல்றாரு திருப்பியும் சக்கரவர்த்தி, தம்மிடம் எதுவும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் ஞானிகள். அத்தகைய ஞானிகளின் பாதங்களில் விழுந்து வணங்குவதில் என்ன தவறு இருக்க முடியும் அப்படின்னு புரிய வைக்கிறாரு. தளபதிக்கு உள்ளம் பண்படுது. அப்போ பணிவுடைமையும் ஆகவும் இனிதாக சொல்பவனாகவும் ஆகுதல் ஒருவனுக்கு அணிகலன்கள். பிறவெல்லாம் பொருள் புகழ் இதெல்லாமே அணிகலன்கள் அல்ல அப்படின்னு சொல்றாருங்க திருவள்ளுவர். இப்போ நீங்க வானப்பிரஸ்தா நிலைமைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே உன் மனம் பண்படுறதுக்கு இந்த காலகட்டத்துல மறுசீரமைப்பு தேவைங்க. வீட்டு பொறுப்புகளை அடுத்த தலைமையிடம் ஒப்படைச்சிட்டீங்களா? படிப்படியாக இந்த உலக இயல் இருந்து விடுபட்டிருக்கீங்களா? அடுத்த தலைமையினருக்கு பொறுப்புகளை கொடுத்தரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? வில் எழுதி வச்சிருங்க. வில்ல எப்ப வேணா மாத்திக்கலாம். அதுக்காக பயந்துக்க வேண்டாம். நீங்க வில் எழுதி வச்சிருங்க. அப்ப அமைதியான நிலைமைக்கு போயிருவீங்க. குழந்தைகள் உங்களை நல்லா பாத்துக்குவாங்க. எனக்கு அப்புறம் எனக்கு தான் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு.
அப்போ துறவி போன்ற வாழ்க்கை முறையை மற்றும் சமூக சேவைகளின் மீது ஆன்மீக நாட்டம் வரும். அடுத்த தலைமுறையினருக்கு கொடுக்கறப்ப அந்த நிலைமைக்கு போயிருவீங்க. வீட்டு சாவியை பொறுப்பெல்லாம் கொடுத்துருங்க, செக் சைனிங் பவர் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அடுத்த வானப்பிரசாரம், யூ டீடாச் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி வேர்ல்ட்லி திங்ஸ், இறைநிலை நோக்கி உங்களுடைய பயணம் அமையும். மனம் பண்படும். மனம் பண்பட ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ற வரைக்கும் தான் இறைநிலையை நோக்கி வாழ்க்கையின் நோக்கத்தை அடைய முடியும். அப்ப இதெல்லாம் விடணும் இந்த வானப்பிரசா லைஃப்ல. இப்ப மனித சமுதாயம் முன்னேறணும். பெரிய பெரிய சயின்ஸ் எல்லாம் அட்வான்ஸ் ஆகி பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் வந்தாச்சுங்க. இதெல்லாம் என்ன ஆகுது? அரக்கத்தன்மை தான் அதிகமாகுது. இன்னைக்கு எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு இன்றைய நாட்டு இப்ப நடத்து பாருங்க, எந்த நாட்டுல என்ன மாதிரி நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குன்னு. அரக்கத்தன்மை தான் இருக்கு. அந்த அரக்கத்தன்மை பார்த்து நம்ம நாணம் அடைகிறோமோ அப்போதுதான் நாகரிகம் அடைவனாகிறான். உலகம் ஒரு குடும்பம், அதில் வாழும் மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள், அவர்கள் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் வளர்ச்சியே மனித சமுதாயம் பண்படவும் முன்னேறவும் உதவும். சுற்றுப்புற சூழல், இத சாமிஜி சொல்லியிருக்காரு. இந்த சுற்றுப்புற சூழல் நம்ம எந்த வகையிலும் பாதிக்காத வரை பண்பட வேண்டும். இந்த சுற்றுப்புற சூழல்ல நம்ம பாதிக்காத இருந்தா என்ன ஆகும்னு பாருங்க. அதுக்கு என்ன வழிமுறைங்கிறத சொல்லிக்கிறேன். சுற்றுப்புற சூழல் மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே 5th ஜூன் கொண்டாடுறோம் எல்லாருமே. இந்த 5R மேஜிக் மந்த்ராஸ் பாருங்க. ரீயூஸ், மறுப்பு, ரெஃப்யூஸ். ஃபர்ஸ்ட் மறுக்கிறது. இந்த பிளாஸ்டிக் பேக், இந்த தவறானது எதெல்லாம் என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுமோ அதை மறுக்கணும். அப்போ உள்ளம் பண்படுது. அப்போ வேற வழி இல்லாதப்ப குறைத்து கொள்றது, மினிமமா அதை உபயோகிக்கிறது. அப்போ ரீசைக்கிள், ரீயூஸ், மறுசுழற்சி, மறுபடியும் அதை உபயோகிக்கிறது. ஒரு பைய வாங்கி தூக்கி போடக்கூடாது. நல்லா இருந்தப்போ உடனே கசக்கி அப்படியே தூக்கி போடாதீங்க, வச்சுங்க, மடிச்சு வைங்க, அடுத்த நாள் அதையே எடுத்துட்டு போங்க. மறுபடியும் உபயோகிப்பது, புதுப்பிப்பது. அதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிழிஞ்சு போச்சுன்னா ரீசைக்கிள் பண்ற இடத்துல போடுங்க. ரீசைக்கிள், புதுப்பிப்பது, அப்புறம் மறுசுழற்சி பண்ணி திருப்பி அதை உபயோகிக்கிறது. இந்த 5 மந்த்ராஸ் உபயோகிங்க, மனம் பண்படும். ரெஃப்யூஸ், ரீயூஸ், ரெடியூஸ், ரினியூ, ரீசைக்கிள். மறுப்பது, குறைப்பது, மறுபடி உபயோகிப்பது, புதுப்பிப்பது, மறுசுழற்சி செய்வது. இது அல்லாம இன்னொன்னு ரொம்ப இம்பார்ட்டான, இதை சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 ஸ்லைட்ல முடிச்சுக்கிறாங்க. இந்த மீத்தேன் கேஸ் இன்னைக்கு ஓசோன் லேயர்ல ஓட்டை ஆகிறதுங்கிறதுக்கு காரணம் வாயு மண்டலம் கிரீன் ஹவுஸ் தாண்டி போயிடுச்சுங்கிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மீத்தேன் கேஸ், CH4. இந்த மீத்தேன் வாயு எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா 28 மடங்கு இந்த விலங்குகள்னால உணவுக்காக இந்த உயிரினங்களை வளர்த்தி, மாடு, ஆடு இது மாதிரி வளர்த்தி அதுக்கு உணவை ஃபீட் பண்ணி சாப்பிடுறதுனால இந்த மீத்தேன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது. அசை போடும் மிருகங்கள்னால கிராஸ் வாயில சாப்பிடுது, வாயில இருந்து கேஸ் வருது, பின்னாடி இருந்து இந்த CH4 வருது. சாணி எடுத்து வச்சு நீங்க அதை வச்சுட்டீங்கன்னா மீத்தேன் கேஸ், கோபர் கேஸ் வருது. இந்த மீத்தேன் பாக்டீரியா அதுக்குள்ள இருந்து வருதுங்க. அப்போ இந்த உணவுக்காக இந்த மிருகங்களை வளர்ப்பதினால 22 மடங்கு ஓசோன் லேயர் இண்டஸ்ட்ரிகளை தவிர இந்த உணவுனால வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனாலதான் இந்த மிருகங்களை இந்த உணவுக்காக உயிர் கொள்ற உணவுக்காக மிருகங்களை வளர்த்த நேசல் நாடுகளுக்கு நிறைய ஃபைன் போடுறாங்க. அப்போ 1 kg CH4 எப்படின்னா 25 to 35 kg கார்பன் டை ஆக்சைடுக்கு ஈக்குவலன்ட்டுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1 kg 35 kg வரை இந்த மிருகங்களால், உணவுக்காக மிருகங்களை வளர்ப்பதினால் ஓசோன் லேயர் வருது. இதையும் கொஞ்சம் சிந்திச்சுக்குங்க. இந்த வாட்டர் டேப்ல இந்த வாட்டர் ஃபுட் பிரிண்ட பாத்துக்குங்க. 1 kg, 1 கப் டீக்கு 30 லிட்டர் தண்ணி, 1 கப் காபிக்கு 140 லிட்டர், 1 kg உணவு, சைவ உணவு தயாரிக்க இந்த பருப்பு வகைகள், உணவு வகைகள், கார்போஹைட்ரேட்டுக்கு 1500 லிட்டர் தண்ணி. அதுவே 1 kg மாமிசம் தான் 15000 லிட்டர் தண்ணி. அப்போ ஒரு நான் வெஜிடேரியன் உணவுக்கு ஒரு மனிதன் 15 மடங்கு தண்ணீரை உபயோகிக்கிறான். இந்த வாட்டர் ஃபுட் பிரிண்ட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அளவும் முறையோட
செய்யுங்க. இப்ப அன்னை தெரசா, தொண்டின் மேன்மை, தொண்டு செய்தால் கொண்டு வந்த பாவம் போகும், பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செயல்களை செய்யுங்கள். இப்ப எப்படி சார் இந்த சேவை தொண்டு மனப்பான்மை செய்யறப்ப என்ன சார் வரும் பாத்தீங்கன்னா, அந்த நீங்க அன்னை தெரசா 85 வயசுலயும் ஷி கோஸ், அவங்க போய் திருப்பியும் அந்த இறக்கும் நிலையில இருக்கிறவங்க, கண்டேஜியஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்றாங்க, தொண்டு செய்யறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துட்டு போகலைங்க. அப்ப எப்படி அவங்களுக்கு அந்த கண்டேஜியஸ் டிசீஸ் வராம இருந்துச்சுன்னா, ஒரு மெடிக்கல் சயின்ஸ்ல ஒரு டாக்டர் கேட்டப்போ அவர் சொல்றாரு, தொண்டு மனப்பான்மை வர்றப்போ உள்ள இருக்கிற இறைவன் இம்யூனிட்டி செல்களை தான் டெவலப் பண்ணுதான், நோய் எதிர்ப்பு வாய்ந்த செல்களை மட்டுமே உருவாக்குகிறது. அங்க தொடர்பு இருக்கிறப்போ அந்த செல்கள் வர்றப்போ அந்த பாக்டீரியா உள்ள வர்றதில்லை. அப்போ அவங்க எப்பவுமே ஆரோக்கியமா இருக்க முடியுது. திருப்பியும் அந்த செய்து திருப்பி நார்மல் லைஃபுக்கு வர்றப்போ அந்த இம்யூனிட்டி செல்கள் எல்லாம் நார்மலுக்கு போயிடுது, நார்மல் செல்கள் உற்பத்தியாக ஆரம்பிச்சிருது. அப்ப நீங்க இத வீட்டுல கூட பார்க்கலாம். ஒரு டிசென்டி வருதுன்னா வீட்டுல அப்பா குழந்தைகளுக்கெல்லாம் வந்துரும். அந்த அம்மா ஐயோ நான் போயிட்டா யாரு பண்ணுவாங்கன்னு பாக்குறப்ப அந்த அம்மாவுக்கு வராது, அந்த அம்மாவுக்கு இம்யூனிட்டி செல் தான் வரும். எங்க அம்மாவுக்கு வந்துருச்சுன்னு யாராவது சொன்னீங்கன்னா நானே எப்பவுமே செய்யறேங்கிறப்ப அந்த அம்மாவுக்கு வந்துடும். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப தொண்டு செய்தால் கொண்டு வந்த பாவம் போகும். இப்ப இரண்டொழுக்க பண்பாட்டுல சாமிஜி சொல்லாரு பாருங்க, உடலால் இரண்டொழுக்க பண்பாடு, உணவுக்கு உயிர் கொள்ளாமை வேண்டும், அப்புறம் தொண்டு மனப்பான்மை. இத ஒரு சாது வாஸ்வானி ஒரு கதையில சொல்றாருங்க. தொண்டு மனப்பான்மையில எப்படி நம்ம பிறர் துன்பப்படும் போது என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன், உடலால் பொருளால் அறிவால் பலத்தால். ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சுங்க, கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப 2 நாள் மழை பெய்து ரொம்ப பசியில வாடி போய் அப்படியே ரோடா அலையிறப்ப ஒரு வீட்டுல பணக்காரர் காலையில பல் விளக்கிட்டு இருக்காரு. அந்த மைனர் செயின் பிரேஸ்லெட் எல்லாம் போட்டிருக்காரு. இந்த வீட்டுல ஏதாவது கிடைக்கும் ஐயா, பிச்சை போட்டுக்கிறாரு. பல் விளக்கிட்டு இருக்கிறனால பேச முடியாதனால அப்படியே செயல்ல சொல்லாரு, போங்கிறாரு. அப்போ அப்படியா போறாரு. ஐயா பழைய துணி இருந்தா கொடுங்க, ரொம்ப குளிருது, துணியெல்லாம் அப்படியே கிழிஞ்சு தொங்குது, குளிர்ல நடுங்கிறேங்கிறாரு. பல்ல விளக்கிட்டே அவர் கையில செய்கை செய்யறாரு, போங்கிறாரு, முன்னாடி போங்கிறாரு. அப்படியா, அப்போ உணவு இல்லை, யாருக்கோ கொடுத்துட்டாரு, இந்த துணி யாருக்கோ கொடுத்துட்டாரு போல் இருக்கு. சரி பணம் இருக்கிறவங்க தானே, ஒரு 5 ரூபாய் கேட்கலாம், கொடுக்க முடியுமே, ஒரு அந்த மூலக்கடையில டீ வாங்கி குடிச்சு குளிர போக்கிக்கலான்னு. ஐயா ஒரு டீ வாங்கி குடிக்கிறதுக்காக ஒரு 5 ரூபாய் காசு கொடுங்கன்னு கேட்கறான். அதுவும் இல்ல போன்னு இப்படி கையில சொல்றாரு. அப்ப அந்த பிச்சைக்காரன் அவரை பாக்குறான், ஐயா இறங்கி வாங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா போலாங்கிறான். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மால் கொடுக்க முடிவதையும் கொடுக்க தவறினால் நாமும் பிச்சைக்காரரும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம். அதான் சொல்றான் பிச்சைக்காரன், வாங்க 2 பேரும் ஒன்னா போலாம். துணி கொடுக்க முடியல, உணவு இல்ல, கொடுக்கல, 5 ரூபாய் கூட உங்களால் அந்த நிலைமையில கொடுக்க முடியலன்னா நாமும் அந்த நிலைமைக்கு நம்மை கொண்டு செல்கிறோம். இதெல்லாம் நம்ம செயலுக்கு தலைமுறையாக இது எல்லாமே நம்ம சுமையை சுமந்துட்டே மனத்தை பண்படுத்தாத வரை நீங்க சமுதாயத்துல தனிமைப்படுத்தப்படுவீர்கள், சுமையை சுமந்துட்டே இருப்பீங்க. நான் இறந்து போறப்ப இந்த சுமை போகும்னு நினைச்சீங்கன்னா ஐம் சாரி, கவனமா இருங்க. அடுத்த தலைமுறையினருக்கு ஜீன் மூலமா, ஜெனட்டிக் மூலமா அடுத்த தலைவருக்கும் இதை கொடுக்கிறோம். அப்போ தலைமுறையாக இது தொடரும். மனம் பண்பட வேண்டும். என் கர்ம வினைப்படிதான் அனைத்தும் நடக்கின்றன. ஏழை பணக்காரன், ஆரோக்கியம் மற்றும் நோய் எதுக்கு வருது? இது தலைவிதி அப்படிங்கலாம் நினைச்சுக்காதீங்க. தலைவிதிங்கிறது ஒண்ணுமே இல்லை, நம்ம தான் நம்ம விதி எழுதிக்கிறோம். சித்திரகுப்தன், சித்தம்னா மைண்டு, குப்தம்னா ரகசியம். நம்ம தான் நம்மளுடைய கர்ம வினைப்படி புரிதல் இல்லாதனால அஞ்ஞானத்துல நம்ம விதியை எழுதிக்கிறோம். குப்தம்னா ரகசியம். சித்திரகுப்தன் எங்கேயோ தனியா உட்கார்ந்து இருக்கலைங்க, யமதர்மராஜனுடைய கோர்ட்ல இல்ல, ஒரே ஒன்லி அண்ட் ஒன் பிஏ கிடையாது. சித்தகுப்தம் நம்ம தான், we are the குப்தாட் ourselves. நாமே நம்முடைய இதை எழுதிக்கிறோம். அப்போ எண்ணத்தை சாமிஜி பாருங்க ஒரு முடிவுரையில எண்ணத்தை பண்படுத்தி எனையறிந்தேன்னு சொல்றாரு. அப்போ உடலுக்கு உரத்தை விஞ்ஞானம் தரலாம், ஆனால் உள்ளம் பண்பட ஆன்மீகம் தான் ஒரே வழி. ஆன்மீகத்தில் தான் உள்ளம் பண்பட முடியும். ஸ்பிரிச்சுவல் கோஷன், அறிவுக்கு தெளிவும் நிறைவும் நிச்சயமாக உண்டாகும். சாமிஜி
ஞானமும் வாழ்வும் வாழ்வுல சொல். அறிவுக்கு தெளிவும் நிறைவும் நிச்சயமாக உண்டாகும். தன்னையோ கடவுளையோ தேடி அலையும் நிலை முடிவு பெறும். தன்னையோ கடவுளையோ தேடி அலையும் முடிவு பெறுங்கிறார். பிறகு கடமைகளை ஒழுங்காக செய்ய முடியும். கற்போம், கடைப்பிடிப்போம், கற்பிப்போம் வேதாத்திரியத்தை. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதுவரையும் என்னுடைய இந்த உள்ளம் பண்பட இந்த தலைவிலே என்னுடைய அனுபவத்தையும் சாமிஜியின் தத்துவங்களையும் பிறர் மகான்களின் தத்துவங்களையும் இணைத்து உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், வியர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வாழ்த்துகிறேன், வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன்.